சொற்பொழிவு 18. கதவருகில் கடவுள். முதல் கேள்வி. மனத்தத்துவ அறிஞர் விக்டர் இ. ஃப்ராங்கல். ஆஹா அனுபவம், ஆஹா எக்ஸ்பீரியன்ஸ், சிகரம் தொடும் அனுபவம், பீக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தி உளவியலில் புதியதொரு பரிமாணம் தந்துள்ளார். இதை உங்களால் அஷ்டாவக்ரர் விஷயத்திலும் ஜனகரின் ஆச்சரிய உணர்வின் விஷயத்திலும் சம்பந்தப்படுத்தி விளக்க இயலுமா? ஃப்ராங்கல் கோட்பாட்டில் ஆஹா என்பது சரி, ஆனால் அதில் அனுபவம் துளி கூட இல்லை. அனுபவம் ஏற்பட்டிருந்தால் ஆஹா காணாமல் போயிருக்கும். ஆஹா உணர்வு எப்பொழுது தோன்றுகிறது? ஏதோ நிகழ்ந்து உன் மேலறிவால், கடந்த கால அறிவால் புரிந்து கொள்ள முடியாத போது அது உன் அனுபவமாக முடியாமல் ஆஹா என்று வியப்பதுடன் நின்று விடுகிறது. நிகழ்ந்த சம்பவம் கடந்த காலத்தின் வழக்கமான சம்பவங்களின் சங்கிலியில் ஒரு கண்ணியாகச் சேரவில்லை. ஆகவே சங்கிலி பூர்த்தியாகவில்லை. நடைபெற முடியாத ஒன்று, அறிமுகமற்ற ஒன்று, சாத்தியப்படாத ஒன்று, நீ ஒருபோதும் யோசித்திராத, கனவிலும் கண்டிராத ஒன்று இப்போது நடைபெற்றுள்ளது. கடவுள் உன் முன் தோன்றும் போது புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் வடிவிலோ, சிலுவையில் தொங்கும் இயேசுநாதர் வடிவிலோ, வில் அம்பு தரித்த ராமனாகவோ காட்சி தரமாட்டார். வில்லம்புடன் கூடிய ராமன் மாதிரி தெரிந்தால் அது உன் அனுபவத்துடன் ஒத்துப்போகும். கடவுள் உன்னை தேடி வாசலுக்கு வந்து விட்டார் என்பாய். அப்போது ஆஹா வெளிப்படாது. இந்த அனுபவம் பழைய அனுபவத்துடன் பொருந்திவிடும், உள்ளத்தில் பதிந்துவிடும். தரிசன சமயம் சற்று தடுமாறுவாய். ஆனால் உன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பிரிக்கும் அளவிற்கு வலுவான அதிர்ச்சியாக இராது. ஆஹா என்பது பாதிக்கும் விதம் வேறானது. திடீரென ஒரு மின்னல் மின்னியது போல் தோன்றும். அக்கணத்திலேயே கடந்த காலமெல்லாம் அழிந்து போய்விடும். அதனுடன் இனி ஒரு தொடர்பும் இராது. நீ கனவிலும் ஊகிக்காத ஒன்றாக அது நிகழ்ந்திருக்கும். நடைபெற முடியாத ஒன்று நிகழ்ந்திருக்கும். அறியப்படாத ஒன்று வாசலில் வந்து நிற்கும். அதை பற்றி முன்கூட்டியே கருத்தோ எண்ணமோ கோட்பாடோ இருந்திருக்காது. இதுவரை அதை நீ புரிந்து கொள்ள இயலாது போனது. இதுவரை உன் மனத்தில் சேர்ந்த அனுபவங்களின் கட்டமைப்புடன் இந்த புதிய அனுபவம் பொருந்தவில்லை. மேலும் உன் அனுபவ அறிவின் கட்டமைப்பை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டது. இந்த சூழ்நிலையில்தான் ஆஹா உணர்வு பிறக்கிறது. ஆகவே ஆஹாவும் அனுபவமும் வெவ்வேறானவை என்பதை நினைவில் வைக்கவும். அனுபவம் என்பதன் பொருள், உதாரணமாக, ஒரு பூவை பார்த்ததும் இது ரோஜா பூ என்று அடையாளம் கண்டுகொள்வதுதான். ஆனால் அது ரோஜா என்று அடையாளம் காண்பதற்கு கடந்த காலத்தில் அதே போன்ற பூக்களை பார்த்துள்ளமைதான் காரணம். அப்படி கடந்த காலத்துடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போனால் நீ அது என்ன பூ என்று கூற முடியாமல் திகைத்து நிற்பாய். உன் மனம் இயக்கமின்றி நின்று போகும். உன் சிந்தனை ஓட்டம் பாதியில் வெட்டுண்டு போகும். அவ்வாறு சிந்தனை வெட்டப்பட்டு சிந்தனையே எழாத சூனிய கணத்தில் நிகழ்வதுதான் ஆஹா என்பது. ஆகவே அது அனுபவம் ஆக முடியாது. அனுபவம் கடந்த இந்த நிலையின் 3 வகைகள் அல்லது கட்டங்கள் உள்ளன. முதல் கட்டம், முன்பின் அறிந்திராத, அறிமுகமில்லாத ஒருவர் உன் வாழ்க்கையில் எதிர்படுவது போல், முன்னால் நிற்பது போல் உணர்வு. அவ்வுணர்வை சமாதி எனலாம், பரமாத்ம தொடர்பு எனலாம். அந்த அறிமுகமற்ற ஒன்றிலிருந்து உன்னை நோக்கி அலைகள் வரும். அவற்றில் நீ சுகமாக மிதப்பாய். அப்போது உன் மனத்தில் எழும் முதல் உணர்ச்சி, ஆஹா எனக்கா இது ஏற்பட்டுள்ளது, நம்ப முடியவில்லையே. புத்தருக்கும் கிருஷ்ணருக்கும் இயேசுநாதருக்கும் இம்மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஆனால் எனக்கா ஏதோ அரிதான ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. நானோ பாவி, எத்தகுதியுமற்றவன், தாழ்ந்து வீழ்ந்தவன்
எனக்கா? ஆஹா! இவ்வாறாக முதல் அனுபவமாக நெஞ்சில் குத்துவாள் பாய்ந்தது போல் உணரப்படும். இது உனக்கு நேரும் என்று நீ ஒரு பொழுதும் எண்ணியதில்லை. வேறு யாருக்கு வேண்டுமானாலும் கடவுள் கிடைக்கலாம், உனக்கும் கிடைக்கக்கூடியவர் என்று எப்பொழுதாவது எண்ணியிருப்பாயா? அவர் கிடைப்பார் என்று நினைக்கும் அளவிற்கு நீ அவரை தியானித்ததில்லை, பூஜை அர்ச்சனை செய்ததில்லை. அவரை அடைவதற்கு என்ன சேகரித்து வைத்துள்ளாய்? ஆயிரக்கணக்கில் தவறுகள், பாவச் செயல்கள், முட்டாள்தனங்கள் செய்துள்ளாய். அவற்றை தற்பொழுதும் செய்து வருகிறாய். ஆகவே முதல் முறையாக கடவுள் உன்னுள் இறங்கும் போது அதை உன்னால் நம்ப முடிவதில்லை. சுளீரென அடிபட்டது போல் உள்ளது. ஆஹா! எனக்கா தெய்வீக உணர்வு? இல்லை, இது எப்படி சாத்தியமாகும்? இறைவன் அருள்மழை உன் மீது கூட பொழியும் என்று ஒப்புக்கொள்வது உனக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த அருள்மழை எல்லோர் மீதும் பொழியும் என நான் கூறுகிறேன். அது பிரசாதம். அதை பெறுவதற்காக நீ எதையும் சேகரித்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. அது எடை போட்டு பேரம் பேசுவதற்கு உரியதென்று. தியாகத்தால் தவத்தால் பெறுவதும் இந்த பிரசாதம் அன்று. தியாகத்தால் தவத்தால் கிடைப்பது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பரமாத்மாவாக இராது. ஏனெனில் நீ மேற்கொள்ளும் நடவடிக்கையால் கிடைப்பது உன்னை விட தாழ்ந்ததாக இருக்கும். அது உள்ளங்கைக்குள் அகப்படும் ஒன்றாக இருக்கும். அது விசாலத்தன்மை கொண்டிராது. கர்த்தா, செயல் புரிபவன், செயலாளி, கர்மத்தை, செயலை விட எப்போதும் உயர்ந்தவனாகவே இருப்பான். நீ ஓவியம் வரைகிறாய். அந்த ஓவியம் எத்துணை எழிலுடன் விளங்கினாலும் ஓவியரை விட உயர்ந்ததாக முடியாது. ஓவியரிடமிருந்து அது பிறந்ததால் ஓவியர்தான் பெரியவர், உயர்ந்தவர். நீ ஒரு பாடல் இயற்றுகிறாய். அது அருமையானதாக, மனத்தை கவர்வதாக இருந்தாலும் கவிஞனாகிய உன்னை விட அது உயர்ந்ததன்று. நீ வீணை வாசிக்கிறாய். இன்னிசை ரசமாக பெருகுகிறது. எத்தகைய இனிய ஒலியாயிலும் அது வீணை கலைஞரை விட உயர்ந்ததன்று. யாருடைய முயற்சியால் இசையொலி எழுகிறதோ அவரை விட அவ்வொலி தாழ்ந்ததுதான். இதுபோல் உனது நடவடிக்கையால் கடவுள் கிடைப்பாரெனில் அவர் உன்னை விட சிறியவராகி விடுவார். மக்கள் தங்களுக்கு கடவுள் கிடைத்து விட்டார் என்று சொல்வதுண்டு. அந்த கடவுளர்கள் பரமாத்மாவை விட சிறியவர்கள். மக்களின் மனம் காட்டும் விளையாட்டில் தோன்றியவர்கள். மக்களின் எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள் இணைந்து உருவம் பெற்றவர்கள். அவர்கள் கனவுலக பாத்திரங்கள். அவர்கள் நிஜமில்லை. உண்மையான பரமாத்மா பிரசாத வடிவில் கிடைக்கிறார். அதற்கு அடிப்படையாக உன் செயலோ, புண்ணியமோ, தியானமோ, தவமோ அமைவதில்லை. அந்நிலையில் எதுவும் இருப்பதில்லை. நீயும் இருக்க மாட்டாய். நீ என்பது அழிந்தவுடன் அந்த பிரசாதம் பொழியும். நீ அரியணையை விட்டு அகன்று விட்டால் அதன் அடுத்த அரசர் அங்கே வருகிறார். ஆஹா என்பது உன் மீது பட்ட முதல் தாக்கம். உன்னால் நம்ப முடிவதில்லை. வேறு யாருக்கோ, நிறைய தவம் செய்தவனுக்கு, பிறவிகள் தோறும் செய்த புண்ணியங்கள் திரண்டவனுக்கு அல்லவா கிடைத்திருக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றியிருக்கும். உனக்கா கிடைத்தது? ஆஹா! பிறகு சிறிது சமாளித்து கொண்டு நடப்பதை கவனிக்கிறாய். யாருக்கு அந்த மெய்யுணர்வு நிகழ்கிறது என்று நிதானித்து நோக்க தோன்றுவதில்லை. தயங்குவதும் தாமதிப்பதும் இனி எதற்காக? நடப்பதை கவனித்தலும் நீ. ஆஹா! அபூர்வமான ஒன்று, வர்ணிக்க முடியாத ஒன்று நிகழ்கிறது என்று கூவுவாய். ஆஹா என்பது அருமையான சொல். இது குறிப்பிட்ட மொழியின் சொல்லன்று. இந்தி, ஆங்கிலம், சீனம் முதலிய மொழிகளிலும் ஆஹா தான். இது மொழிகளை கடந்த சொல். மெய்யுணர்வு யாருக்கு கிட்டினும் அவர் சாதாரணமானவராயினும் சரி, கபீர்தாசர்
அல்லது இக்ஹாட் ஆயினும் சரி, அவர்களும் ஆஹா என்றே உணர்கின்றனர். உலகத்தின் எந்த மூலையாயினும் சரி, இறை அனுபவம் யாருக்காவது கிடைத்தால் அங்கே ஆஹா ஒளியும் எழும்பியிருக்கிறது. இது இரண்டாவது கட்டம். முதல் கட்டத்தில் உனக்கா மெய்யுணர்வு கிடைத்தது என்று திகைப்பு ஏற்படுகிறது. இரண்டாம் கட்டத்தில் கடவுள் ஏற்பட்டுள்ளார் என்று திகைக்கிறாய். இந்த இரண்டையும் கடந்த மூன்றாம் நிலையும் உண்டு. அதுதான் அஹோ நிலை. அதுதான் ஜனகருக்கு ஏற்பட்ட நிலை. அதன் பின் எனக்கா ஏற்பட்டது, கடவுளா ஏற்பட்டுள்ளார் என்ற கேள்விகள் எழுவதில்லை. எழுவாய். செயப்பொடு பொருள் நான், நீ என்ற நிலைகளை கடந்த ஆச்சரியமான நிலை தோன்றுகிறது. ஞானி தர்த்தூலியன் சொல்கிறார், கடவுள் என்பவர் சாத்தியமில்லை, ஆனால் இருக்கிறார். இதை உணர்தல் அஹோ என்ற மூன்றாம் நிலை. இதை இதயம் ஒரு நொடி நின்று விடுவது போன்ற அதிர்ச்சியான நிலை எனலாம். வாயடைத்து போன நிலை. வாக்கிய முடிவில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது போன்ற நிலை. ஓடுகிறாய், எங்கெங்கெல்லாமோ ஓடுகிறாய். திடீரென கால்கள் நின்று விடுகின்றன. ஓட்டம் நின்று போனது. உடல் இயக்கம் நின்று போனது. சுவாசிப்பது கூட தடைப்பட்டது. ஆ என்று மூச்சு வெளியேறிவிட்டது. அது உள்ளே திரும்பவில்லை. சிறிது நேரமெல்லாம் சூன்யமாகிவிட்டது. பிறகு சமாளித்துக் கொண்டாய். அப்போது மூச்சு உள்ளே திரும்பி வந்தது. இவ்வாறு மூச்சு காற்று உள்ளே திரும்புவது மிகவும் புதுமையான அனுபவமாக இருக்கும். ஏனெனில் நீ அழிந்து போயிருந்தாய். நீ சூன்யமான வீடு அல்லது சூன்யமான கோவில் போல் வெறுமையாக இருந்தாய். மூச்சு காற்று மீண்டும் உனக்குள் பிரவேசிக்கும் போது வெளியே காத்திருந்த கடவுளின் நறுமணத்தால் நிறைந்து கிளர்ச்சியுற்று குளுமை பெற்று கிரணங்களில் நனைந்து அன்பில் தோய்ந்து திரும்புகிறது. ஆஹா என்று நீ முதலில் திகைத்து நின்றாய். மூச்சுக்காற்று வெளியிலேயே நின்றுவிட்டது. இப்போது உயிர்காற்று உள்ளே திரும்புகையில் அதன் வழியாக கடவுளும் உள்ளே வருகிறார். உனது ஒவ்வொரு ரோமமும் அப்போது சிலிர்க்கும். உனது மனம் என்னும் ஏரியில் மொட்டுகள் ஒவ்வொன்றும் பூவாகும். 1000 தாமரைகள் மலரும். ஆஹா! அடுத்து நீங்கள் இருவரும் அழிந்து விடுகிறீர்கள். நீயும் இல்லை, கடவுளும் இல்லை என்ற நிலை. இருவரும் ஒன்றிவிட்ட நிலை. எல்லைகள் மறைந்து நீங்கின. புனித சங்கமம் நிகழ்கிறது. அப்போது நான் அல்லன், நீ அல்லன் என்ற நிலையில் அஹோ நிலை. ஆ என்பதில் வாயடைத்து ஆச்சரியம் மேலிடுகிறது. அஹோவில் மௌனம் ஆச்சரியத்துடன் நன்றியுணர்வும் சேர்ந்து கொள்கிறது. நாத்திகருக்கும் நிலை உண்டாகலாம், விஞ்ஞானிக்கும் உண்டாகிறது. விஞ்ஞானி புதிதாக எதையும் கண்டுபிடித்ததும் அதிர்ந்து நிற்கிறான். தனது வெற்றியை நம்ப முடியவில்லை. என்கிறான். கணித அறிஞரும் இதே நிலைக்கு உள்ளாகலாம். பல்லாண்டுகளாக ஒரு தேற்றம் விடை கிடைக்காமல் அவரை சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கும். இதனால் மனம் இறுகிப் போயிருக்கும். திடீரென ஒரு நாள் விடை கிடைத்ததும் இறுக்கமெல்லாம் இளகிப் போயிருக்கும். மனத்தில் பேரமைதி உதித்திருக்கும். இதற்கும் மத சம்பிரதாயங்களுக்கும் சம்பந்தமில்லை. நிலை மத நம்பிக்கை இல்லாதவருக்கும் ஏற்படலாம். ஹிலேரி எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த போது வெளிப்பட்டிருக்கும். இதற்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லை. ஹிலேரி கடவுள் பக்தரா இல்லையா என்பதும் வேறு விஷயம். யாருமே எக்காலத்திலும் சென்றடையாத இடத்திற்கு போய் சேர்ந்த எதிர்பாராத நிகழ்ச்சியால் பிரமித்ததன் விளைவே என பிரதிபலித்தது. முதல் முறையாக மனிதன் நிலவில் கால் பதித்த போது வெளிப்பட்டிருக்கும். தான் சந்திர மண்டலத்தில் நடப்பதை தன்னாலேயே நம்ப முடியாமல் போயிருக்கும்.
எத்தனையோ நூற்றாண்டுகளாக மனிதன் சந்திரனை அடைய வேண்டும் என கனவு கண்டிருக்கிறான். ஒவ்வொரு குழந்தையும் சந்திரனை பிடிக்க கை நீட்டியுள்ளது. ஆனால் சந்திரனில் நடந்ததால் உண்டான வெறுக்கும் கடவுளுக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் கிடையாது. ஆஹா, கவிஞர், ஓவியர், சிற்பியிடம் உண்டாகும். விஞ்ஞானி, கணித அறிஞர், தர்க்கம் செய்பவரிடம் உண்டாகும். அஹோ, ஞானிக்கு உண்டாகும். பாடகருக்கு திடீரென ஒரு ராகம் வசப்படுகிறது. இதற்கு முன் அவர் இந்த ராகத்தை கையாள முடிந்ததில்லை. அந்த ராகம் இப்போது கேட்கிறது, உண்மையாகவே வெளிப்படுகிறது, ஆழமும் அடர்த்தியும் பெறத் தொடங்குகிறது, நாற்புறமும் பொழிகிறது. அப்போது ஏற்படுவது வாயடைத்து போன ஆச்சரிய நிலை, ஆஹா நிலை. கவிஞர் ஏதோ பாடலை முணுமுணுக்கிறார். அத்தகைய பாடல் பிறக்க வேண்டும் என்றுதான் இதுவரையிலான வாழ்க்கை முழுதும் துடித்து கொண்டிருந்தார். இதுவரை பொருத்தமான சொற்கள் கிடைக்கவில்லை. உணர்ச்சிகள் கட்டுக்கோப்பாக இல்லை. திடீரென வரி வரியாக சரிவர அமைந்து, லயமும் யாப்பும் குறையின்றி அமைந்து பாடல் தோன்றிய நிலை, ஆஹா நிலை. ஆஹா, சிறிதளவு ரகசியமானது, யதார்த்தமானது, நடைமுறைக்கு உகந்தது, அஹோ ஆன்மீகம் சார்ந்தது. நுணுக்கமான ஆன்மீக முறையை மேற்கொள்பவருக்கு, சமாதி நிலையை அடைந்தவருக்கு அஹோ நிகழ்கிறது. ஜனகரின் பேச்சு அஹோ வகையைச் சேர்ந்தது. அதில் நன்றி உணர்வு மிகுதியாக நிறைந்துள்ளது. ஆழமான, மனப்பூர்வமான நன்றி அது. முதல் முறையாக முழுமையான நம்பிக்கை உதித்துள்ளது. முதல் முறையாக இருளில் நம்பிக்கையின் கிரணம் இறங்கி வந்துள்ளது. இதுவரை கடவுளை பற்றி யோசித்தார். கடவுள் உண்டென ஒப்புக்கொண்டார். இப்போது அந்த கடவுள் உள்ளே இறங்கி வந்திருக்கிறார். உள்ளே காட்சி தருகிறார். ராமகிருஷ்ணரிடம் விவேகானந்தர் சென்றார். நான் கடவுளை தேடிக் கொண்டிருக்கிறேன். இதை பற்றி உங்களுடன் விவாதிக்க தயாராக உள்ளேன். கடவுள் உண்டென உங்களால் நிரூபித்து கூற முடியுமா என்று கேட்டார். ராமகிருஷ்ணர் பதிலுக்கு கேட்டார், நீ உடனே கடவுளை பார்க்க விரும்புகிறாயா அல்லது சிறிது நேரம் கழித்தா? விவேகானந்தர் அசந்து போனார். அவர் கடவுள் உண்டா என்று பலரிடம் கேட்டிருக்கிறார். இவ்வாறு கேட்பது அவருக்கு வழக்கமாகிவிட்டது. வங்காளத்தில் ஆன்மீக பெரியோர்களிடம் விசாரித்து பார்த்திருக்கிறார். அவர்கள் வேதங்கள், உபநிடதங்களிலிருந்து சான்றுகள் தந்து கடவுள் உண்டென கூறியிருந்தார்கள். இட்டறிவு மட்டுமே அவர்களின் நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருந்தது. ஆனால் இங்கே இதோ ஒரு மனிதர், படிப்பறிவில்லாதவர், கடவுள் உடனே வேண்டுமா என்கிறார். வீட்டில் வைத்திருப்பது போல, சட்டை பையில் கிடப்பது போல அல்லவா பேசுகிறார். இப்பொழுதே கடவுளை காண்பிக்கட்டுமா என்று கூறும் ஒருவர் கிடைப்பார் என்று விவேகானந்தர் ஒரு பொழுதும் நினைத்ததில்லை. எதிர்பாராதவர் போல் விவேகானந்தரின் பதிலை ராமகிருஷ்ணர் எழுந்து நின்றார். தமது காலை விவேகானந்தரின் நெஞ்சில் வைத்து அழுத்தினார். அவ்வளவுதான். விவேகானந்தர் ஆ என்று கூவியபடி கீழே விழுந்தார். பல மணி நேரம் மயக்க நிலையில் இருந்தார். நினைவு திரும்பிய போது அவருடைய கண்கள் நீரால் நிறைந்திருந்தன. என்பது ஆஹா வாக மாறியிருந்தது. விழித்த பின் ராமகிருஷ்ணரை நோக்கிய போது ஆஹா என்பது ஆஹோ என மாறிவிட்டது. அவர் நெகிழ்ந்து போனார். ராமகிருஷ்ணரின் கால்களை பிடித்தவாறு சொன்னார், இனி என்னை ஒருபோதும் கைவிடாதீர்கள். நான் அறிவிலி. நான் உங்களை என்னை கைவிட்டாலும், ஓடி போக முயன்றாலும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். எனக்கு என்னானது? என்னை எந்த உலகத்திற்கு இட்டுச் சென்றீர்கள்? என் எல்லா எல்லைகளும் நீங்கிவிட்டன. நான் என்னையே இழந்துவிட்டேன். அபூர்வமான ஆனந்தமும் அமைதியும் உணர்ந்தேன்.
ஆகவே கடவுள் இருக்கிறார். என்ன ஓட்டம் சட்டென நின்றுவிட்டது. உணர்ச்சிகள் நின்றுவிட்டன. ஆத்மாவே முழுமையாக அதிர்ந்து விட்டது. அஹோ, ஆஹா! அனுபவம் பற்றி தயற்றை தெரிவித்து ஃப்ரைங்கல் மனதத்துவயியலில் முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கிறார். ஆனால் அவர் துறவியோ ஞானியோ அல்ல. அவர் தியானம், சமாதி பற்றி அறிந்திருக்க மாட்டார். ஆகவே அவர் ஆஹா வரைதான் வந்து சேர முடிந்தது. ஆஹோ பற்றி அவரால் அறிந்து கூற முடியவில்லை. அவரது ஆஹா பெருமளவு போன்றே உள்ளது. ஏனெனில் அவருக்கு சுயமாக அனுபவம் ஏற்படவில்லை. அவர் தர்க்கத்தின் சிந்தனையின் அடிப்படையில் என்று கூறுவதற்குரிய அனுபவங்களும் இருக்கலாம் என்று நினைத்தார். அவர் இகாட், டெர்தூலியன், கபீர்தாஸ், மீராபாய் இவர்களை பற்றி சிந்தித்துள்ளார். அவ்வாறு சிந்தித்து ஆஹா கோட்பாட்டை நிறுவியிருக்கிறார். இது மதிப்பு வாய்ந்த கோட்பாடுதான். தர்க்க அறிவால் நிரம்பி குறுகி போயிருந்த மூளைகளில் ஆஹா நிலைக்கு அப்பாலும் உயர்ந்த நிலை இருக்க முடியும் என்று பதிவு செய்தார். ஆனால் ஃப்ரைங்கல் கூறியிருப்பது தொடக்க நிலையிலான விஷயம்தான். அதை நீட்டித்து அஹோ வரை கொண்டு செல்ல வேண்டிய தேவை உள்ளது. அப்போதுதான் அதில் தெய்வத்தன்மை பிரவேசிக்கிறது. இரண்டாவது கேள்வி, மனிதர்கள் தங்களிடம் இயல்பாகவே உள்ள ஆச்சரிய உணர்வை எந்த பெரிய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தியாகம் செய்து விடுகிறார்கள்? விளக்குகள். ஒவ்வொரு குழந்தையும் ஆச்சரியப்படும் உணர்வுடன் தான் பிறக்கிறது. எதை பார்த்தாலும் குதூகலமும் குறுகுறுப்பும் கொள்கிறது. நம்மால் நம்ப முடியாதபடி அற்பத்திலும் அற்பமான பொருளிலும் ஆனந்தம் அடைகிறது. நதி அல்லது கடற்கரையில் அது கிளிஞ்சல் களையும் சங்கு மணிகளையும் பொறுக்குகிறது. நமக்கு வைரமும் ரத்தினங்களும் எப்படியோ அதுபோல் குழந்தை சிவப்பு, மஞ்சள், பச்சை நிற கற்களை அள்ளுகிறது. இதையெல்லாம் வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது, இங்கேயே எரிந்துவிடு என்று அப்பா அம்மா அறிவுறுத்துவார்கள். எனினும் குழந்தை கொஞ்சம் கல்துகள்களையாவது சட்டை பைகளில் ஒளித்து வீட்டுக்கு எடுத்து வந்து விடுகிறது. இரவில் அதன் படுக்கையில் கல்துகள்கள் சிதறி காணப்படுகின்றன. தாயார் விஷயத்தை புரிந்து கொண்டு அவற்றை நீக்கி விடுகிறாள். நமக்கு அற்ப கல்லாக தெரிவது குழந்தைக்கு அற்புத பொருளாக தோன்றுகிறது. ஏனெனில் அதன் ஆச்சரியப்படும் ஆற்றல் இன்னும் மறத்து போகவில்லை. அதன் உயிரில் இன்னும் குறுகுறுப்பு மிஞ்சியுள்ளது. அது இப்போதுதானே புதிதாக பசுமையாக கடவுளின் வீட்டிலிருந்து வந்திருக்கிறது. அதன் கண்கள் பல்லொளிகளை ரசிக்கின்றன. கைகளின் தொடு உணர்வு உயிரோட்டத்துடன் உள்ளது. உணர்ச்சிகள் துடிதுடிப்புடன் உள்ளன. ஆகவே குழந்தை சிறிய பொருளை கண்டாலும் கைகொட்டி களிப்பை வெளிப்படுத்துகிறது. மிகச்சிறிய விஷயங்கள் கூட குழந்தையை சந்தோஷப்படுத்துவதை உன்னால் நம்ப முடிவதில்லை. குழந்தை வளர வளர அதன் வியப்பாற்றல் தேய்கிறது. நாம் அதை நசுக்கி விடுகிறோம். குழந்தைகளின் குறுகுறுப்பான ஆர்வங்களில் வளர்ந்தவர்கள் விருத்தர்கள் அக்கறை காட்டுவதில்லை. குழந்தைகளின் நடவடிக்கைகள் தொல்லையாக, தொந்தரவாக தோன்றுகின்றன. குழந்தைகள் கேள்வி மேல் கேள்வி கேட்கின்றனர். பெரியவர்களால் சரியாக பதில் கூற முடியவில்லை, அல்லது அவர்களிடம் பொய்யான பதில்தான் இருக்கிறது. அதை கூறி குழந்தைகளை ஏமாற்ற முடியாது. இதனால் பெரியவர்கள் சங்கடத்திற்குள்ளாகிறார்கள். இந்த உலகத்தை உண்டாக்கியவர் யார் என்று குழந்தை கேட்கிறது. கடவுள் உண்டாக்கினார் என்று நீ பதிலளிக்கிறாய். உடனே குழந்தை கடவுளை உண்டாக்கியவர் யார் என்று கேட்கிறது. குழந்தையை மிரட்டுகிறாய். ஏனெனில் உனக்கு பதில் தெரியாது.
உனது அறியாமையை குழந்தை சுட்டி காட்டுவது போல் தோன்றுவதால் உனக்கு எரிச்சல் மூடுகிறது. அதிக பிரசங்கி, வாயை மூடு. பெரியவன் ஆனதும் நீயே பதில் தெரிந்து கொள்வாய் என்று அதை அடக்கி விடுகிறாய். நீதான் வளர்ந்து விட்டாயே, பதில் தெரிந்து கொண்டாயா? இல்லையே. தட்டி கழிக்கிறாய், தப்பிக்க பார்க்கிறாய். தொந்தரவு செய்யாதே, எனக்கு பதில் தெரியாது என்று சொல்ல உனக்கு துணிச்சல் இல்லை. அல்லது நானும் பதில் தேடிக் கொண்டிருக்கிறேன், விடை கிடைத்தால் உனக்கு சொல்கிறேன், அதுபோல் உனக்கு பதில் தெரிய வந்தாலும் என்னிடம் சொல்லு என்று குழந்தையை சமாதானப்படுத்தினால் அது நேர்மையாக இருக்கும். இதனால் குழந்தையின் வியப்பாற்றல் மறத்து போகாமல் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் சிறுவன் ஆசிரியரிடம் உலகத்தை படைத்தது யார் என்று கேட்கிறான். ஆசிரியர் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு தெரியாது தம்பி. இதுவரை அந்த விஷயம் ரகசியமாகவே உள்ளது. ஆனாலும் பலர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். அப்படி சொல்ல மாட்டார், வாயை மூடு என்பார். அப்பாவிற்கு அகங்காரம், தான் தந்தை ஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு எல்லாம் தெரியும் என்று இருமாப்பு. இதேபோல் தான் தாயார் என்பதால் தனக்கு எல்லாம் தெரியும் என்று அம்மா நினைக்கிறாள். குறைந்த சம்பளம் வாங்கும் தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட தனக்கு எல்லாம் தெரியும் போல் நடந்து கொள்கிறார். இது அவரது அகங்காரம். மேலும் மூத்த சகோதர சகோதரிகள், குடும்ப பெரியவர்கள், சமூக மக்கள் ஆகியோரின் அகங்காரமும் சேர்ந்து கொள்கிறது. சிறுவயது பையன் இத்தனை அகங்காரங்களின் பாதிப்பிலிருந்து தப்ப முடியுமா? அவனது மிருதுவான வியப்பாற்றல் உனது அகங்காரங்களால் நசுங்கி தேய்ந்து மறைந்து போகும். எல்லோருமாகச் சேர்ந்து அதை மாவாய் அரைத்து விடுவீர்கள். எங்கே கேள்வி கேட்டாலும் அதட்டல் தான் பதிலாக கிடைக்கிறது. யாரிடமாவது கேள்வி கேட்டால் கேட்கும் போதேதான் ஏதோ தப்பு செய்துவிட்டது போல் தோன்றுகிறது. யாரிடம் கேட்டாலும் கோபப்படுகிறார்கள், அல்லது அவர்கள் தரும் பதில் உண்மையாக இருப்பதில்லை, அல்லது முட்டாள்தனமான கேள்வி என்று புறக்கணித்து விடுகிறார்கள். சாதாரண மக்கள் மட்டுமில்லை, ஞானியர்களிடமும் இதே போக்குதான் காணப்படுகிறது. ஜனகர் ஒரு முறை பெரிய அளவில் சாஸ்திரம் பற்றிய விவாத மகாநாடு நடத்தினார். அதில் பங்கேற்க அக்காலத்தில் மகாஞானியான யாக்ஞவல்கியரும் வந்தார். விவாதத்தில் வெற்றி பெற்றவருக்கு பரிசளிக்க ஜனகர் அரண்மனை வாயிலில் 1000 பசுக்கள் நிறுத்தி வைத்திருந்தார். யாக்ஞவல்கியர் தம்முடைய சீடர்களை பார்த்து, இந்த பசுக்கள் வெயிலில் நிற்கின்றன, இவற்றை நம் ஆசிரமத்திற்கு ஓட்டிச் செல்லுங்கள், அப்புறமாக நான் விவாதத்தில் கலந்து கொள்வேன் என்றார். அவருக்கு தமது வாத திறமை குறித்து அத்தனை நம்பிக்கை இருந்தது. மிகவும் அகங்காரியாகவும் இருந்திருப்பார். அவர் உண்மையிலேயே அறிஞர்தான். தமது வாத திறமையால் இதுவரையில் மற்ற அறிஞர்களை தோற்கடித்திருக்கிறார். ஆனால் ஜனகரின் ஆட்சி காலம் அறிவுலகின் பொற்காலம். விவாத மண்டபத்தில் கார்கி என்னும் பெண்மணி எழுந்து யாக்ஞவல்கியரிடம் பல கேள்விகள் கேட்டு அவரை சங்கடப்படுத்தினாள். ஆண்களை விட பெண்களே குழந்தைகளுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள். இதனால் அவர்களது இளமை நீடிப்பதுடன் முகத்தில் அப்பாவித்தனமும் குழந்தைத்தனமும் தென்படுகிறது. வளர்ந்த பெண்களும் கூட குழந்தைகளைப் போலவே சட்டென்று அழுகிறார்கள், சிரிக்கிறார்கள். ஆண்கள் உலர்ந்து வறண்டு கிடப்பதால் அவர்களுக்கு இதெல்லாம் சாத்தியமில்லை. அறிஞர்களாயினும் உலர்ந்து போயிருந்த அவர்களை யாக்ஞவல்கியர் விவாதத்தில் தோற்கடித்து விட்டார். ஆனால் உயிர் துடிப்பு மிக்க கார்கி அவரை விவாதத்திற்கு அழைத்தாள். அந்நாட்களில் பெண்கள் பொது சபையில் வாதிட தடை கிடையாது. பிற்காலத்தில்தான் பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வேதங்கள் பயிலவும் கூடாதென கூறப்பட்டது. இது மாபெரும் அநியாயம். கார்கியின் துணிச்சல் இந்த தடைக்கு மூல காரணமாக இருக்கலாம்.
அவள் குழந்தைகள் போலவே வியப்பாற்றால் பெற்றிருந்தாள். அவள் எளிதான கேள்விகளை கேட்டாள். அவையிலிருந்த பண்டிதர்கள் சிக்கலான கேள்விகளை கேட்டனர். பண்டிதர்களின் கேள்விகளுக்கு யாக்ஞவல்கியர் பதிலளித்து விட்டார். கடினமான கேள்விகளுக்கு பதில் சொல்வது சுலபம். எளிதான கேள்விகளுக்கு பதிலளிப்பதுதான் சிரமம். ஏனெனில் அநேகமாக பதிலே இருப்பதில்லை. கேள்வி கடினமாக இருப்பின் வெவ்வேறு கோணங்களிலிருந்து அதை அணுகி விளக்கமான பதில் தயாரிக்கலாம். மஞ்சள் நிறம் என்றால் என்ன என்று எளிதான நேரடியான கேள்வி கேட்டால் என்ன செய்வாய்? விளக்குவது கடினம். மஞ்சள் நிறத்தை வரையறுத்து கூற முடியாது. அந்நிறத்தில் உள்ள பொருளை காண்பித்து சொன்னாலும் கேள்வி அப்படியேதான் உள்ளது. கார்கி கஷ்டமான கேள்வி எதுவும் கேட்கவில்லை. அவள் சராசரி பெண்ணாக இருந்திருப்பாள். அதுதான் பிரச்சனை. அவள் விதுஷியாக இருந்திருந்தால் யாக்ஞவல்கியர் அவளை வாதத்தில் தோற்கடித்திருப்பார். அவள் என்ன கேட்டாள்? இந்த பூமியை தாங்கி நிற்பது எது அல்லது யார்? இதென்ன தொல்லை பிடித்த கேள்வியாக இருக்கிறதே என்று யாக்ஞவல்கியர் உடனே பயந்திருப்பார். ஏனெனில் இது சாஸ்திரம் சம்பந்தமான கேள்வி இல்லையே. ஆமை தாங்குவதாக புராணத்தில் சொல்வதையே தமது பதிலாகச் சொன்னார். இந்த பதில் குழந்தை தனமானது. இது பொய்யான பதிலும் கூட. குழந்தை போலவே கார்கி விடாமல் அடுத்த கேள்வி கேட்டாள். அப்படியானால் அந்த ஆமை எதை ஆதாரமாக கொண்டு அல்லது எதன் மீது நிற்கிறது? ஆகவேதான் கார்கி சங்கடமான நிலையை ஏற்படுத்திவிட்டாள் என்கிறேன். ஏனெனில் அவள் சாதாரண பெண், எதற்கும் ஆச்சரியப்படுகின்றவள். யாக்ஞவல்கியரின் பயம் அதிகரித்திருக்கும். இவள் பிரச்சனை ஏற்படுத்துகிறாள். மேலும் மேலும் கேள்விகள் கேட்பாள் போல் உள்ளது. பூமி யானை மேல் நிற்கிறது என்று மாற்றி கூறியிருந்தாலும் அத்துடன் விட்டிருக்க மாட்டாள். அந்த யானை எதன் மீது நிற்கிறது என்று கேட்டிருப்பாள். இதற்கு என்ன முடிவு? ஒரு தீர்வும் கிடையாதே. இவள் வாயை மூட வேண்டும் என அவர் எண்ணினார். எல்லா பண்டிதர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பதில் கூறுவதற்கு முயலாமல் வாயை மூட வைப்பதில்தான் ஆர்வம் காட்டுகின்றனர். யாக்ஞவல்கியர் கூறினார், எல்லாமும் கடவுள் மீது நிற்கின்றன. அனைத்தையும் அவர்தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார். கார்கி சொன்னாள், சரி, இன்னும் ஒரு கேள்விதான் பாக்கியுள்ளது. அந்த கடவுளை தாங்கி நிற்பது யார்? அவள் குழந்தை போல் அப்பாவியாக கேள்வி எழுப்புகிறாள். கேள்வியும் குழந்தைகள் கேட்கும் விதமாக உள்ளது. ஆனால் யாக்ஞவல்கியருக்கு கோபம் மூண்டது. கார்கி, நீ அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாய். இதற்கு மேலும் நீ கேள்வி கேட்டால் உன் தலை உன் உடலில் இருக்காது. இது ஒரு பதிலா? இத்தகைய பதிலைத்தான். இதற்கு மேலும் கேள்வி கேட்டால் உதை விழும் என்ற பதிலைத்தான் எல்லா அப்பாக்களும் கூறி வருகிறார்கள். அதிக பிரசங்கித்தனமான கேள்வி என்பது என்ன? அப்படி தனி விதமான கேள்வி உண்டா? எல்லா கேள்விகளுமே கூடுதலான விசாரிப்புகள் மாதிரிதான். கேள்வியே கேட்காதே அல்லது பதிலே சொல்லாதே. ஒரு கேள்வியை அதிக பிரசங்கத்தனமானது என்று பழிப்பதற்கு காரணம் அல்லது பொருள் அதற்கு பதில் தெரியாது என்பதாலும் இருக்கலாம். இந்த அறியாமை காரணமாகவே கோபம் எழுகிறது. யாக்ஞவல்கியர் கார்கி வாதம் நடந்த காலத்திற்கு பிறகு இந்தியாவில் பெண்கள் வேதம் கற்பது தடை செய்யப்பட்டது. பெண்கள் வேதநானம் பெற்றால் ஆபத்து என்று நினைக்கப்பட்டது. படித்த பெண்கள் பண்டிதர்களை கேள்விகள் கேட்டு சங்கடப்படுத்தினர். இந்தியாவில் பெண்களுக்கு இருண்ட காலம் ஆரம்பித்தது. அவர்களது சிந்தனை உரிமை பறிக்கப்பட்டது. தனது குழந்தைகளின் விஷயத்திலும் நாம் இப்படித்தான் செய்தோம். இச்சூழ்நிலையில் குழந்தை எவ்வளவு காலம்தான் வியப்பாற்றலை காப்பாற்றிக் கொண்டிருக்க முடியும்? குழந்தை சீக்கிரமோ தாமதமாகவே நிலைமையை புரிந்து கொள்கிறது.
யாருக்கும் என் கேள்விகளுக்கு பதில் சொல்வதில் ஆர்வமில்லை. நான் ஆர்வமாக கேள்வி கேட்டால் நான் ஏதோ பாவம் செய்தது போல் எல்லோரும் நினைக்கிறார்கள். இப்போது குழந்தைகள் வளர்ந்தவர் களின் எதிர்ப்பான சமிக்ஞைகளை புரிந்து கொண்டு கேள்வியை தமக்குள்ளேயே புதைத்துக் கொள்கிறார்கள். அன்றே அவர்களது குழந்தை பருவம் முடிந்துவிட்டதெனலாம். பிறகு குழந்தை வயோதிகத்தை நோக்கி முன்னேறுகிறது. வியப்பாற்றல் தொடராவிடில் மனிதன் சாவை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டான் என்று பொருள். ஏனெனில் வியப்பு இருக்கும் இடத்தில்தான் வாழ்க்கை வளர்ச்சியும் சாத்தியம். எந்த உயர்ந்த விருப்பத்தை அடைவதற்காக வியப்பாற்றலை நாம் கைவிடுகிறோம்? ஒரே வார்த்தையில் சொல்வதானால் மக்களின் அங்கீகாரம் அல்லது ஏற்பு. சிறு வயதினர் அப்பா அம்மாவின் ஏற்பை விரும்புகின்றனர். ஏனெனில் அவர்கள் பெற்றோரைத்தான் எதற்கும் சார்ந்துள்ளனர். அவர்கள் பெற்றோரின் அன்பிற்கு ஏங்குகின்றனர். தங்களது எச்செயலாலும் பெற்றோர் கோபப்படவோ கவலைப்படவோ கூடாது எதிர்பார்க்கின்றனர். இல்லாவிடில் அவர்களது அன்பு கிடைக்காமல் போய்விடும். பெற்றோர்களுக்கு அடுத்து ஆசிரியர்களுக்கு கோபம் வரும்படி கேள்விகள் கேட்கக்கூடாதென்றும் அவர்களது அன்பும் அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்றும் சிறு வயதினர் எதிர்பார்ப்பதால் அவர்களது வியப்பாற்றல் மடிந்து விடுகிறது. அந்த இடத்தை அகங்காரம் கைப்பற்றுகிறது. அகங்காரத்தின் காரணமாகத்தான் நாம் மற்றவர்கள் நம்மை கௌரவிக்க வேண்டும், நம்மை அவமதிக்க கூடாது, அனைவரும் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், நம்மை நல்லவன், சாந்தமானவன், பண்பாளன் என்றெல்லாம் கூற வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். கேள்வி கேட்பவன் உபத்திரவம் செய்பவனாக தோன்றுகிறான். எல்லை மீறி கேள்வி கேட்பவன் கலகக்காரனாக தெரிகிறான். ஒருவன் ஒவ்வொரு விஷயம் குறித்தும் துருவி கேள்விகள் கேட்டால் பெரிய தொல்லையாகிவிடும். நான் சிறியவனாக இருந்தபோது என்னை எந்த கூட்டத்திற்கும் போக விட மாட்டார்கள். என்னால் அவர்கள் பெயர் கெடுவதாகச் சொல்வார்கள். ஏனென்றால் கூட்டத்தில் நான் எழுந்து கேள்வி கேட்பதை மற்றவர்கள் தடுக்க முடியாது. யாராவது துறவி பிரசங்கம் செய்து கொண்டிருப்பார். நான் நடுவில் திடீரென எழுந்து நிற்பேன். இந்த உபத்திரவம் செய்யும் பையன் இங்கேயும் வந்துவிட்டான் என்று கூட்டத்தினர் கோபம் கொள்வார்கள். ஏனென்றால் என்னால் கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது. கிடைக்கும் பதிலோ திருப்திகரமாக இல்லாமல் மேலும் மேலும் கேள்வி கேட்கத் தோன்றும். ஆகவே பிரசங்கம் செய்ய வரும் துறவிகள், மடத்தலைவர்கள் என் மீது கோபமாக இருப்பார்கள். கல்லூரியிலிருந்து நான் நீக்கம் செய்யப்பட்டேன். அங்கும் வகுப்பில் கேள்வி கேட்டதால் ஆசிரியர்கள், ஒன்று நீ இரு அல்லது நாங்கள் இருக்கிறோம் என்பார்கள். நான் கல்லூரியில் தத்துவயியல் பிலாசபி பாடம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் தத்துவயியல் பேராசிரியரோ, நீ வகுப்பில் கேள்வி கேட்டால் நான் வேலையை விட்டு போய்விடுவேன் என்பார். நிலைமை எல்லை மீறிவிட்டது. தத்துவ இயல் கற்பிப்பவர் வகுப்பில் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்றால் பெரிதாக என்ன தத்துவம் சொல்லித்தர முடியும்? அவரது சிரமத்தை புரிந்து கொள்கிறேன். முன்பை விட இப்போது அவர் பட்ட சிரமம் நன்கு புரிகிறது. ஏனென்றால் நான் கேள்விகள் கேட்டதால் வகுப்பில் பாடம் நடத்துவது தடைப்பட்டது. என் கேள்விகளுக்கு முடிவிருந்தால்தானே. அவரோ எந்த கேள்விக்கும் பதில் சொல்லியாக வேண்டியிருந்தது. தனக்கு தெரியாது என்று அவர் நிலையில் ஒப்புக்கொள்வது சங்கடமானது. அவர் ஏதாவது பதில் சொல்வார். அதில் உள்ள தவறை நான் சுட்டி காட்டுவேன். இப்படி நான் இடைஞ்சல் செய்ததால் 8 மாதம் வகுப்பு நடந்தும் முதல் பாடத்தை கடக்கவில்லை. இதனால் அவர் பயந்து விட்டதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவர் பதில் தெரியாது என்று மட்டும் சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை எப்பொழுதோ முடிந்து போயிருக்கும். பிறகு நான் அவரை தொந்தரவு செய்திருக்க மாட்டேன்.
தெரியாததை தெரியும் என்று சொன்னதால் தான் வாழ்க்கை முழுதும் விவாதம் செய்ய தயாராக இருந்தேன். 8 மாதங்கள் சரியாக பாடம் நடத்த முடியாமல் ஆசிரியருக்கு தான் சிக்கலை மாட்டிக்கொண்டது புரிந்தது. தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருந்தன. மற்ற மாணவர்களின் நலனையும் அவர் கவனிக்க வேண்டியிருந்தது. மாணவர்களும் காலப்போக்கில் வகுப்பிற்கு வருவதை நிறுத்திவிட்டனர். வகுப்பிற்கு வருவதால் பயனில்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது. வகுப்பில் நானும் ஆசிரியரும் மோதுவதுதான் நடந்ததே தவிர பாடத்தில் முன்னேற்றமில்லை. பாடம் நடப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. நான் கேட்கும் கேள்விக்கு ஆசிரியர் தரும் பதிலிலிருந்து புதிய கேள்வி உற்பத்தியாகி கொண்டிருந்தது. அவர் கொஞ்சம் பணிவு காட்டியிருந்தால் பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். உங்களுக்கு என் கேள்விக்கு பதில் தெரியாது என்று ஒரு தடவையாவது சொன்னால் போதும், விஷயம் முடிந்தது. அதற்கு மேலும் உங்களை கேள்வி கேட்டு தொந்தரவு செய்வது நாகரிகமாக இருக்காது. ஆனால் நீங்களோ பதில் தெரியும் என்கிறீர்கள். அதனால் நான் கேள்வி கேட்கும் கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன் என்று அவரிடம் விளக்கினேன். கடைசியில் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அதற்கு முன் அவர் 3 நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிலேயே இருந்து விட்டார். அந்த மாணவன் வகுப்பில் இல்லாவிட்டால் தான் நான் பாடம் நடத்த வருவேன் என்று தெரிவித்து விட்டார். இவ்வாறு ஆசிரியர் மாணவனிடம் வியப்பாற்றல் மிஞ்சியிருக்க விடுவதில்லை. தேர்வில் என் விடைத்தாளை திருத்துவது அவர் கையில்தான் இருந்தது. ஆகவே எனக்கு நல்ல புத்தி வந்துவிடும் என்றும் இனி வகுப்பில் நான் அமைதியாக இருப்பேன் என்றும் அவர் எதிர்பார்த்தார். நான் அவரிடம் சொன்னேன், தேர்வு முதலியவை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிட்டால் எல்லாவற்றிற்குமே தீர்வு கிடைத்துவிட்டது மாதிரிதான். ஆனால் சமூக அங்கீகாரம் வேண்டுமென்றால் நாம் விட்டு கொடுத்து போக நேரிடும். மக்கள் என்ன சொல்கிறார்களோ அது சரியென்று ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும். எந்த காரணத்தால், எந்த பெரிய குறிக்கோளுக்காக ஆச்சரிய உணர்வு அழிக்கப்படுகிறது என்று நீ கேட்டாய். அகங்காரத்தால் ஒன்றை அடைய வியப்புணர்வு அழிக்கப்படுகிறது. சமூகத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் ஆச்சரியப்படுவதை கைவிட வேண்டியிருக்கும். ஏனெனில் அன்றாட வாழ்க்கையில் வெற்றி பெற மற்றவர்களின் ஒத்துழைப்பு கட்டாயம் தேவைப்படுகிறது. அதற்கு முன் அவர்கள் நம்மை மதிப்பது, அங்கீகரிப்பது அவசியமாகிறது. ஆனால் தோற்பது உனக்கு சம்மதமானால் உனது வியப்புணர்வை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் இது கடினமான முடிவு. யார்தான் தோற்று போக ஒப்புக்கொள்வார்கள்? நீ குறிப்பாக எதுவும் ஆக விரும்பாவிடில், முக்கியத்துவம் பெற முயலாவிடில் உன் ஆச்சரிய உணர்வை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் அகங்காரத்திற்கென்று சுயமான ஒரு விருப்பம் உண்டு. பாராட்டு சான்றிதழ் தேவைப்படுகிறது, பரிசு தேவைப்படுகிறது. ஆசிரியர்கள், பெற்றோர், ஊரார், சமூகத்தினரின் பாராட்டு தேவைப்படுகிறது. எவ்வளவு அருமையான மகன் என்று மக்களின் மதிப்பு தேவைப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் வேண்டும் என்றால் வியப்பாற்றல் மரித்துவிடும். உன் உள்ளத்தின் குதூகலம், ஆழ்ந்த அனுபவம், பெரும் ஆற்றல் உணர்விழந்துவிடும். உன் உள்ளம் கற்றாழை போலாகிவிடும். உள்ளத்தின் ரசம், ஈரத்தன்மை உலர்ந்துவிடும். நீ பாலை நிலமாகி விடுவாய். வெளியுலகில் வெற்றி பெறுவாய். ஆனால் வாழும் அனுபவத்தை இழப்பாய். சாவதற்கு முன்பே செத்து விடுவாய். நான் சொல்வது இதுதான். தாராளமாக தோல்வியடை. அது பற்றி கவலைப்படாதே. வியப்பாற்றலை மட்டும் வாடவிடாதே, இழந்து விடாதே. ஏனெனில் ஆச்சரிய உணர்வு கடவுளை நோக்கி திறக்கும் கதவாகும். உன்னை ஆச்சரியத்தால் நிரப்பிக்கொள். உனது ஆச்சரிய உணர்வு எவ்வளவு விசாலமாக உள்ளதோ, ஞான தேடல் எவ்வளவு ஆழமாக உள்ளதோ, அந்த அளவிற்கு விரிந்து பரந்த கடவுள் உனக்குள் இறங்கி வர வாய்ப்புள்ளது.
கேள்வி மேல் கேள், உரக்க கூப்பிடு, அலைந்து தேடு, கடவுள் உனக்கு கிடைப்பார். இயேசுநாதர் தட்டுங்கள் திறக்கப்படும், கேள்வி கேளுங்கள் பதில் கிடைக்கும், கேளுங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னதை இங்கே ஒப்பிடலாம். ஆனால் உள்ளத்தின் உள்ளே நீ உணர்ச்சியற்றவனாக இருந்தால், நீ கேள்விகள் கேட்பதே இல்லையெனில், ஞானத்தை தேடுவதே கிடையாதெனில், நீ ஞான யாத்திரை மேற்கொள்ளுவதில்லையெனில், பிள்ளையார் போல் இருந்து விடுகிறாய் எனில், மக்கள் நம்மை போல்தான் இவனும் என்று மகிழ்வர். கேள்வி கேட்டு தொந்தரவு செய்யாமல் இருந்தால் பெற்றோர்களும் பாராட்டுகிறார்கள். ஆனால் சும்மா இருக்கும் நிலை செத்து பிறந்த குழந்தையின் நிலை போன்றது. பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி இல்லாவிடில் உபத்திரவம் பிடித்த சிறுவன் என்று நினைக்கிறார்கள். அவன் எத்தகையவன்? அவன் பெற்றோர் நம்பும் கொள்கைகளை சிதைக்கிறான். அவர்களால் பதில் கூற முடியாத கேள்விகளை கேட்கிறான். அவன் வாழும் விதத்தை பெற்றோர்களால் சகிக்க முடிவதில்லை. பெற்றோர்கள் ஆத்திகர்களெனில் மகனின் கேள்விகளில் நாத்திகவாதத்தை உணர்கிறார்கள். பெற்றோர்கள் பரம்பரை பழக்கங்களில் ஊறியவர்களெனில் மகன் அவற்றை புறக்கணிப்பது கண்டு வருந்துகிறார்கள். அரசாங்கம், காவல்துறை, நீதிமன்றங்கள் கொண்ட இந்த மாபெரும் சமூகம் முழுவதுமே ஆச்சரிய உணர்வை கொன்று போட காத்திருக்கின்றன. உனது ஆச்சரிய உணர்வு மரித்துவிட்டால் நீ பிறகு எந்திரம் போல் ஆகிவிடுவாய். அத்தகையவனைத்தான் சமூகம் தனக்கு பொருத்தமானவன் என நினைக்கிறது. சமூக கடமைகளுக்கு உபயோகமானவன் என நினைக்கிறது. திறமைசாலி என்று பாராட்டுகிறது. பிறகு நீ மறுத்து பேச மாட்டாய், கேள்வி எழுப்ப மாட்டாய், சொல்லும் வேலையை வாய் திறவாமல் செய்து முடிப்பாய். இராணுவத்தில் இதுதான் நடக்கிறது. அங்கே மணிக்கணக்காக உடற்பயிற்சி நடைபெறுகிறது. லெஃப்ட், ரைட் என்று ஏன் இப்படி ஒரே மாதிரியான நீண்ட நேர பயிற்சி தரப்படுகிறது தெரியுமா? அதற்கு மனத்தத்துவ ரீதியான காரணம் உள்ளது. இராணுவத்தில் ஒவ்வொரு மனிதனின் சிப்பாயின் தனித்தன்மையை கொல்ல விரும்புகிறார்கள். உயர் அதிகாரிகள் சொல்வது போல் அங்கே நடந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்க தோன்றக்கூடாது. தெருவில் போகும் ஒருவனை பார்த்து லெஃப்ட் ரைட் திரும்பு என்றால் அவன் ஏன் என்று கேட்பான். இது இயற்கையே. ஆனால் இராணுவத்தில் ஏன் என்று கேட்டால் தப்பான கேள்வியாக கருதப்படும். அங்கு கட்டளையை பின்பற்றுவது மட்டுமே தேவை. உன்னிடம் சொல்லப்படுவதை நீ யோசிக்காமல் செய்து முடிப்பதற்கு ஏற்றதாக உன் மூளையை செதுக்குவதே இராணுவ பயிற்சியின் நோக்கம். அப்படி பணிந்து போனால்தான் உனக்கு செயல்திறமை உள்ளதென கருதப்படும். யோசித்தால் நேரம் செலவாகிறது. இடது வலது என்று சொன்னதுமே பின்பற்றாவிடில் நீ சிப்பாயாக முடியாது. சிப்பாயாவதன் அர்த்தம் என்ன? அதாவது உன் உள்ளத்தில் ஒரு சிந்தனை அதை கூட எழக்கூடாது. நீ ஜடம் போல உணர்ச்சியற்றவனாகிவிட வேண்டும். நீ இயந்திரம் போல் செயல்பட வேண்டும். லெஃப்ட், ரைட் என்னும் போதெல்லாம் சுய சிந்தனையின்றி அவ்வாறே சட்டென்று திரும்புவாய். உன்னை உன்னாலேயே தடுக்க முடியாது. மனத்தத்துவ நிபுணரான வில்லியம் ஜேம்ஸ் ஒரு சம்பவம் கூறுகிறார். அவர் முதல் உலகப் போர் சமயம் ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்திருக்கிறார். வெளியே ஒரு சிப்பாய் முட்டைகள் நிறைந்த கூடையை தலையில் தூக்கி வைத்துச் செல்வதை பார்த்தார். ஒரு மனிதன் எந்த அளவிற்கு இயந்திரம் போல் இயங்கக்கூடும் என்பதை ஜேம்ஸ் நிரூபிக்க விரும்பினார். அவர் உரக்க அட்டென்ஷன் என்று முழங்கினார். அந்த சிப்பாய் பணியிலிருந்து ஓய்வு பெற்று 10 ஆண்டுகளாகியிருக்கும். நிமிர்ந்து நெல் என்ற ஆணை கேட்டதும் அவன் சட்டென்று கைகளை தொங்கவிட்டு விரைப்பாக நின்றான். கூடை சரிந்து முட்டைகள் தரையில் விழுந்து நொறுங்கிவிட்டன. அவனுக்கு கோபம் பொங்கியது. எந்த முட்டாள் அட்டென்ஷன் சொன்னது என்று கத்தினான். ஜேம்ஸ் அதற்கு, யார் சொன்னால் என்ன
அட்டென்ஷன் என்ற சொல்லை உபயோகிக்க எனக்கு உரிமை உண்டு. உன்னை குறிப்பிட்டு அட்டென்ஷனில் நிற்கச் சொல்லவில்லையே என்றார். அவன் சொன்னான், 30 வருஷம் பணிக்காலத்தில் அட்டென்ஷன் கேட்டு பழகிவிட்டேன். அதற்கு கீழ்ப்படிவது இரத்தத்தில் கலந்துவிட்டது. அதை நீங்கள் கேலி செய்தது சரியில்லை. இத்தகைய இயந்திரத்தனத்தை சிப்பாயிடம் நிலைநாட்ட வேண்டியுள்ளது. ஆகவே சிப்பாயை பார்த்து கொல், ஷூட் என்று ஆணையிட முடிகிறது. அவன் மறுப்பதில்லை, எதிர்ப்பதில்லை. திரிப்படை ஆளை ஏன் கொல்ல வேண்டும்? அவன் ஒரு கெடுதலும் செய்யவில்லையே என்று சிப்பாய் கூறுவதில்லை. அவன் எதுவும் யோசிப்பது இல்லை. எனக்கு வீட்டில் குழந்தைகள், மனைவி இருப்பது போல் எதிரி சிப்பாய்க்கும் இருப்பார்கள். வயதாகி போன இவன் தாயார் இவனையே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பாள். இவன் தந்தை கிழவராகியிருப்பார். பார்வை இழந்தவராகவும் இருக்கலாம். இவன்தான் அவருக்கு முதுமையில் ஊன்றுகோல், சகாயம். ஆனால் ஷூட் என்று ஆணை கிடைத்ததும் சுட்டு விடுகிறான். ஏனெனில் அவன் இயந்திரம் போல் ஆகிவிட்டான். எந்த இராணுவ அதிகாரி ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசி 10 நிமிடத்தில் 1,00,000 பேரை சாம்பலாக்கினானோ அவன் முகாமுக்கு திரும்பி வந்து நன்றாக தூங்கினானாம். மறுநாள் காலை பத்திரிகை நிருபர்கள் அவனால் தூங்க முடிந்ததா என்று விசாரித்ததற்கு அவன், ஏன் கேட்கிறீர்கள்? ஆழ்ந்து தூங்கினேன். கட்டளையை நிறைவேற்றினேன். என் பணி முடிந்துவிட்டது. எத்தனை பேர் செத்தார்கள், எத்தனை பேர் சாகவில்லை என்பதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? குண்டு வீச கொள்கை அளவில் முடிவு செய்தவர்கள் கணக்கப்பு பொட்டுக்கு கொள்ளட்டும். 2 குறிப்பிட்ட இடங்களில் குண்டு போடு என்று என்னிடம் சொல்லப்பட்டது. அதை நிறைவேற்றியாகிவிட்டது என்று பதறாமல் கூறினான். ஆகஸ்ட் 6, 1945 அன்று ஹிரோஷிமாவிலும் 3 நாள் கழித்து நாகசாகியிலும் அணுகுண்டு வீசப்பட்டது. அவன் கையால் வீசிய குண்டினால் லட்சக்கணக்கானவர்கள் இறந்துவிட்டனர், சாம்பலாகிவிட்டனர் என்றாலும் அவனுக்கு இரவில் தூக்கம் வந்ததாம். இதற்கு என்ன அர்த்தம்? யோசியுங்கள். இவர்களில் யாரையும் அவனுக்கு தெரியாது. யாரும் அவனுக்கு கெடுதல் செய்யவில்லை. அவனிடம் யாருக்கும் பகைமை இல்லை. கொல்லப்பட்டவர்களில் எத்தனையோ பேர் தாய்ப்பால் குடித்து கொண்டிருந்தவர்கள். அந்த குழந்தைகள் விரும்பினாலும் யாருக்கும் கெடுதல் செய்திருக்க முடியாது. எத்தனையோ கற்பவதிகளும் கொல்லப்பட்டனர். கர்ப்பத்தில் இருந்த சிசுக்கள் யாருக்கு என்ன கெடுதல் செய்தன? ஒரு சிறுமி ஹோம்வொர்க் எழுத மாடிப்படியில் ஏறிக்கு கொண்டிருக்கிறாள். அந்த இடத்திலேயே உடம்பு உருகி சுவற்றில் ஒட்டி கொண்டது. அவளது புத்தகங்களும் சாம்பலாக உருகி அந்த இடத்தில் ஒட்டி கொண்டு விட்டன. இப்படி வெவ்வேறு வகையில் 1,00,000 மனிதர்கள் சாம்பலாகிவிட்டனர். ஆனால் இந்த சிப்பாயோ அன்றிரவு ஆனந்தமாக தூங்கினேன் என்கிறான். ஏனெனில் அவன் இராணுவ வீரன். கட்டளையை நிறைவேற்றுவதுதான் அவனது தலையாய பணி. விசித்திரம் என்னவெனில், உலகத்தில் கட்டளையை நிறைவேற்றுபவர்களால் தான் அதிக கெடுதல்கள் விளைந்திருக்கின்றன. கட்டளைகளை புறக்கணித்தவர் களால் அதிக கெடுதல் உண்டானதில்லை. நல்லதோர் உலகத்தை படைக்க வேண்டுமாயின் கட்டளைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை கைவிட வேண்டும். எப்பொழுது கட்டளைகளை கடைபிடிப்பது, எப்பொழுது மீறுவது என்று நமக்கு விவேகம் இருக்க வேண்டும். அணுகுண்டு வீசியவன் மறுத்திருக்க முடியும். வேண்டுமானால் என்னை சுட்டுக் கொல்லுங்கள், ஆனால் நான் 1,00,000 மனிதர்களை கொல்ல இசைய மாட்டேன். என்னை கொல்வதால் அவர்கள் பிழைப்பார், கலனில் அப்படியே ஆகட்டும் என்று கூறியிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு சிப்பாயும் அணுகுண்டு வீச மாட்டேன் என்று மறுத்திருந்தால் உலகில் ஒரு புரட்சியே நிகழ்ந்திருக்கும். மனிதனிடம் இத்தனை மனோபலம் கிடையாதா? சிந்தனை ஆற்றல் கிடையாதா? ஆனால் ட்ரில் என்ற பெயரால் மணிக்கணக்காய் பயிற்சி கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாய் சாவி கொடுத்த பொம்மை போல் ஆகிவிடுகிறான்.
சிப்பாயும் சந்நியாசியும் சிந்தனையிலும் செயலிலும் எதிரெதிர் துருவங்கள். தனக்கு எது நியாயமாகப்படுகிறதோ அதையே சந்நியாசி செய்வார். விளைவு குறித்து அலட்டிக்கொள்ள மாட்டார். சிப்பாயோ மற்றவர்கள் சொன்னதை செய்வான். விளைவு பற்றி கவலைப்படுவதில்லை. சந்நியாசி அடிப்படையிலேயே புரட்சியாளராகத்தான் இருப்பார். அதாவது உண்மையான சமயவாதி புரட்சிக்காரனாக உண்மையான மனப்பான்மையற்றவன் இருப்பான். புரட்சி பக்தன் இல்லை. சிப்பாய் போலவே இந்த பக்தனும் சொல்லப்பட்டதை செய்வான். அவன் கோயிலுக்கு போவான். அர்ச்சனை பூஜை முடித்துவிட்டு வருவான். அதுவும் ட்ரில் போல செய்வான். இப்படி பூஜை செய், தண்ணீர் தெளி, கங்கை நீர் தெளி, இப்படி மணி அடி, நெற்றியில் நாமம் விபூதி போட்டு இப்படி தரித்துக்கொள் என்று சொன்னால் ஏன் என்று கேட்காமல் அப்படியே செய்வான். இதெல்லாம் ட்ரில் மாதிரிதான். உண்மையான மதவாதி தனது உள்விவேகத்தின் அடிப்படையில் வாழ்கிறான். இந்த உலகம் வெளிப்பார்வைக்கு எப்படி இருந்தாலும் மதத்திற்கு மிகவும் முரணானது. உலகில் 100-300 மதங்கள் உள்ளன. ஆனால் இந்த 300ம் உண்மையான மதத்தை அழித்து போட்டுவிட்டன. நீ கண்மூடித்தனமாக ஆணையை பின்பற்றினால் உண்மை மதம் அழிந்து போகிறது. அதற்காக நீ ஒவ்வொரு கட்டளையையும் எதிர்க்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். என் பேச்சிற்கு தப்பர்த்தம் கொள்ளக்கூடாது. விவேகத்துடன் செயல்படவே சொல்கிறேன். கட்டளை நியாயமானதாக இருந்தால் நிறைவேற்று. கட்டளை நியாயமானதில்லை என்று நீ நினைத்தால் அதை நீ செய்யாதே. உன் மறுப்பினால் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்கொள். இதனால் உன் வாழ்வில் மறுபடியும் ஆச்சரிய உணர்வு பிறக்கும். உன் உயிரின் மீது படிந்திருந்த சாம்பல் உதிரும். தணல் தென்படும், ஜொலிக்கும். அந்த ஜொலிப்பின் வழியே ஒருவன் கடவுளை சென்றடைகிறான். ஆகவே கடவுளை சென்றடைவதற்கான வழி சிப்பாய் ஆவதன்று. அதற்கான வழி சந்நியாசி ஆவதுதான். சந்நியாசியின் குணம் என்ன? எத்தகைய ஆபத்து வந்தாலும் சரி, தன் விவேகத்தை விற்க மாட்டேன் என்று சந்நியாசி கூறுவார். எல்லா ஆபத்தையும் எதிர்கொள்வார். உயிரை விட்டுவிடவும் தயாராக இருப்பார். ஆனால் தன் ஆத்மாவின் சுதந்திரத்தை விற்க மாட்டார். சுதந்திரம் என்றால் தான் தோன்றித்தனம் என்று பொருள் இல்லை. அதன் பொருள் விவேகம் என்பதாகும். தன் பொறுப்பை உணர்வதாகும். சுதந்திரத்தை புரிந்து கொண்டவன் என்ன சொல்வான்? நான் என் பொறுப்பை உணர்ந்து சுயமாக வாழ்வேன். என் ஒளியில் வாழ்வேன். கடன் வாங்கிய கொள்கைகள், பழைமையாகி போன பரம்பரை நம்பிக்கைகள், பிறர் போட்ட தடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வாழ மாட்டேன். ஏனெனில் பழைய தடங்கள் அப்படியே நீடிக்கின்றன. உலகம் தினமும் மாறி வருகிறது. அதன் வரைபடங்கள் மாறி வருகின்றன. ஆனால் கட்டளைகளோ முற்காலத்தைச் சேர்ந்தவை. நீ வேதங்களிலிருந்து, புனித குரானிலிருந்து, பகவத்கீதையிலிருந்து கட்டளைகளை மேற்கொள்கிறாய். நீ எங்கும் போய்ச் சேராமல் அலைந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இவற்றையெல்லாம் ஆழ்ந்து படி, புரிந்து கொள். ஆனால் கட்டளைகளை உன் ஆத்மாவிடமிருந்து மட்டுமே பெறு. உபதேசம் எங்கு வேண்டுமானாலும் பெறு. கட்டளைகளை மட்டும் யாரிடமிருந்தும் பெறாதே. உபதேசத்திற்கும் கட்டளைக்கும் இதுதான் வேறுபாடு. எங்கெல்லாம் சுபமான அறிவுரை கூறப்படுகிறதோ அதை கவனமாக கேள். அதில் உள்ள சிறப்பை எடுத்துக்கொள். அதை புரிந்து கொள். ஆனால் எங்கிருந்தும் கட்டளை ஏற்காதே. கட்டளை பிறப்பிக்க உனக்குள் கடவுள் வீற்றிருக்கிறார். அவரிடமிருந்து மட்டுமே பெறு. உன்னிடம் பிறவியில் இருந்த வியப்பாற்றல் செத்துவிட்டது. ஏனெனில் நீ அகங்காரத்தை விரும்பினாய். மறுபடியும் ஆச்சரிய சக்தி உன்னிடம் விழிப்புற வேண்டுமானால் அகங்கார பாறைகளை அகற்று. நீர்வீழ்ச்சி போல் ஆச்சரியம் வெளிப்படும்.
அது உனக்கு புத்துணர்ச்சி தரும், இளமை தரும், உன்னை புதியவனாக்கும். பிறகு உலகை எப்படி பார்ப்பது சரியோ அப்படி நோக்குவாய். பசுமையான மரங்கள் புதிய வகையிலான பசுமை பெற்றது போல் தெரியும். இதுவரை பார்த்த ரோஜா பூ புதிய அழகுடன் தென்படும். இந்த உலகம் எழில் நிறைந்தது, ஆனால் உன் கண்கள் ஆச்சரியப்படுவது நின்றுவிட்டது. அவை கல்லால் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த உலகம் அபூர்வமானது, ஏனெனில் இங்கே கடவுள் பிரசன்னமாகி இருக்கிறார். இவ்வுலகம் கடவுளால் நிறைந்துள்ளது. இங்கே ஒவ்வொரு கல்லிலும் கடவுள் மறைந்துள்ளார். ஆகவே எதுவும் சாதாரண கல் அன்று. ஒவ்வொன்றுமே கோஹினூர் வைரம். ஒவ்வொரு கல்லிலும் கடவுளின் பேரொளி நூர் தான் வெளிப்படுகிறது. ஆனால் உனக்கு ஆச்சரியப்படும் கண்கள் வேண்டும். ஆகவே இயேசுநாதர் சொன்னார், குழந்தைகளைப் போன்றவர்கள் போற்றத்தக்கவர்கள், ஏனெனில் அவர்களே என் பரமபிதாவின் நாட்டில் பிரவேசிக்க முடியும். இந்த மேற்கோளில் ஆச்சரியப்படும் ஆற்றல்தான் சுட்டி காட்டப்படுகிறது. 3ஆம் கேள்வி. குரு சில சமயங்களில் தன்னுடைய சீடர்களுடன் கண்ணாம்பூச்சி விளையாடுகிறார். இது பற்றி விளக்குங்கள். குரு சீடன் சம்பந்தம் முழுமையாகவே கண்ணாம்பூச்சி விளையாட்டுதான். சில சமயம்தான் அத்தகைய விளையாட்டு நடைபெறுவதாக நினைப்பது சரியாகாது. குரு சீடன் மட்டுமல்ல, பரமாத்மாவுக்கும் படைப்புக்கும் உள்ள சம்பந்தமும் இப்படித்தான். இந்த இரு வகை கண்ணாம்பூச்சி விளையாட்டில் விளையாடுபவர்களின் பரிமாணம்தான் வெவ்வேறு. அடிப்படையில் விளையாட்டு ஒன்றே. கடவுள் எல்லா இடங்களிலும் ஒளிந்து நிற்கிறார். ஆங்காங்கே இருந்து குரல் கொடுக்கிறார். வாருங்கள், என்னை தேடுங்கள், கண்டுபிடித்து தொடுங்கள் என்கிறார். என்றைக்கு அவர் குரல் உன் காதில் கேட்கிறதோ, நீ அவரை தேட ஆரம்பிக்கிறாயோ, அன்றிலிருந்து நீ அவரை தேடுவதே கூட அளவற்ற ஆனந்தம் தருவதை உணர்வாய். ஆகவே நீ கடவுளிடம் நீங்கள் வெளிப்படுவதை சற்று தள்ளி போடுங்கள் என்று கூட சொல்லக்கூடும். நீ சிறுவயதில் மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து ஒளிந்து விளையாடியிருப்பாய். ஓர் அறையில் வெவ்வேறு இடங்களில் சிறுவர்கள் ஒளிந்து கொள்ளுவர். ஒருவன் கட்டிலின் கீழ், ஒருவன் நாற்காலியின் பின்புறம் என்றெல்லாம் மறைந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் யார் எங்கே உள்ளனர் என்பது தெரியும், ஏனெனில் கண்களை திறந்து வைத்து விளையாடுகின்றனர். தேடுபவனும் அந்த மறைவிடங்களை ஊகித்து விடுகிறான். மறைந்துள்ளவர்களை பிடித்து விட்டால் சட்டென்று விளையாட்டு முடிந்துவிடும். ஆகவே அவன் தேடுவது போல் தாமதிக்கிறான். மறைந்துள்ளவர்களும் அவன் இங்குமங்கும் செல்வதை காண முடிகிறது. விளையாட்டை நீட்டிக்க எல்லா சிறுவர்களும் நடிக்கிறார்கள். இதுதான் லீலை என்பதன் ஆழமான அர்த்தம். யாருக்கும் கிடைக்காமல் போகும் அளவிற்கு கடவுள் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் நீ கை நீட்டி அலசி தேட வேண்டும். ஆனால் மிக அருகில்தான் அவர் மறைந்துள்ளதை நீ புரிந்து கொண்டதும் அவசரமில்லை. இன்னும் சிறிது நேரம் இந்த தேடல் விளையாட்டு நடக்கட்டும் என்று கூறுவாய். உனது கிரண செவ்வம்புகள் மென்மையாக துளைத்ததும் ஒவ்வொரு துணுக்கிலிருந்தும் வெடித்து கிளம்பியது தேனை நிகர்த்த கண்ணீர் பாட்டு. எனது குறுகிய வாழ்க்கை, அதனில் துளியும் திருப்தி வேண்டியதில்லை. கண்ணீர் கடலை நிரப்பியும் தமக்குள் தாகத்துடனே இருக்கட்டும் கண்கள். நீ என் மனத்தில் குடியேறிவிடு. துக்கத்திரையின் பின் ஒளிந்து நில். நான் உன்னை தேடும் பாவனையில் ஒவ்வொரு துணுக்குடனும் அறிமுகமாவேன். என் நீரால் நிறைந்த கண்களில் நீதான் கருப்பு வெள்ளை கண்ணாடியாக இருக்கிறாய். உன் மூலம் அனைத்தையும் பார்க்கும் நான் உன்னை மட்டும் வேண்டுமென்றே பார்க்காதவனாக இருந்து விடுவேன். பக்தன் சொல்கிறான், நீ என் கண்களில் வந்து அமர்ந்து கொள். உன் மூலமாகவே நான் எல்லாவற்றையும் பார்ப்பேன். ஆனாலும் உன்னை நான் பார்ப்பதை தவிர்ப்பேன். அப்பொழுதுதான் கண்ணாம்பூச்சி விளையாட்டு தொடர்ந்து நடைபெறும். நான் உன்னை தேடி தேடி அலைய வேண்டும்.
இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நான் உன் பெயர் சொல்லி கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு அலையிலும் உன்னை காண வேண்டும். இதை சாக்காக வைத்து படைப்பு முழுவதுடனும் நான் அறிமுகம் பெற வேண்டும். கடவுளின் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கும். அவர் ஒளிந்து நிற்பதற்கு ஒரு ரகசிய காரணம் இருக்கும். அதாவது அவரை தேடும் முகத்தான் நீ படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். உலகம் சம்பந்தமான முழு ரகசியத்தையும் நீ அறிந்து கொள்ளும் வரை கடவுள் மறைந்தே இருப்பார். நீ ஓரிடத்தில் அவரை தேடி அடைந்தால் அவர் வேறோரிடத்தில் ஒளிந்து கொள்வார். அப்பொழுதும் நீ அந்த இரண்டாம் இடம் பற்றியும் அறிந்து கொள்வாய். இங்கே நீ அவரை தேடினால் அவர் அங்கே ஒளிந்து கொள்வார். இதனால் இரண்டிடங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். இவ்வாறு அவர் உன்னை இழுத்து கொண்டே செல்கிறார். உன்னை பின்னால் ஓடி வரச் செய்கிறார். இது லீலை அல்லது விளையாட்டு என்று பக்தன் சரியாக புரிந்து கொள்ளும் போது உடனே அவனது கவலை நீங்கி விடுகிறது. பிறகு தேடும் செயல் மன இறுக்கம் தராது, ஆனந்தமாக இருக்கும். தேடுதலில் பதற்றமும் இருக்காது. தனக்கு திருப்தி ஏற்படக்கூடாது என்றும் பக்தன் கூறுகிறான். ஏனெனில் தனக்கு திருப்தி உண்டானால் பிறகு தேடுதல் நின்றுவிடும் என்று அஞ்சுகிறான். ஏனெனில் தேடுதலில் இருக்கும் சுவை திருப்தியில் இருக்காதென நினைக்கிறான். எதிர்பார்ப்பில் இருக்கும் சுவையை விட வேறு எது அதிகம் சுவையாக இருக்க முடியும்? அவன் சொல்கிறான், என் கண்களின் கண்ணீர் கடல் அளவு ஆனதற்கு வருந்தாதே. இதில் எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. அந்த சுவையில் நான் ஆழ்ந்துள்ளேன். நான் துக்கம் காரணமாக அழவில்லை. பக்தன் ஆனந்தம் காரணமாக அழுகிறான். அஹோ, உணர்ச்சி மேலிட்டு அழுகிறான். அவனது கண்ணீரில் பூக்களே உள்ளன, புகார் இல்லை. பிரார்த்தனை உள்ளது, நன்றி தெரிவிக்கப்படுகிறது. பெரிய அளவில் கடவுளுக்கும் படைப்புக்கும் இடையே நடைபெறும் லீலையே சிறிய அளவில் குரு சீடனிடையே நிகழ்கிறது. சிறிய அளவில் நீ விளையாட கற்றுக்கொண்டால் பெரிய அளவில் விளையாடுவதற்கு உபயோகமாக இருக்கும். உதாரணமாக, ஒருவன் நீச்சல் கற்கச் செல்கிறான். முதலில் கரை ஓரமாக நீந்த கற்கிறான். எடுத்த எடுப்பிலேயே நதியின் ஆழப்பகுதிக்கு போக மாட்டான். போனால் மூழ்கி விடுவானே. முழங்கால் அளவு தண்ணீரில் கற்றபின் கழுத்தளவு தண்ணீரில் பயிற்சி செய்ய முடியும். ஆழத்திற்கு போக முடியும். குரு கடவுளின் கரை போன்றவர். குருவிடம் கொஞ்சம் விளையாட்டு கற்றுக்கொள், அங்கே கொஞ்சம் விளையாடு. நீந்துவதில் திறமை பெற்ற பிறகு, விளையாட்டின் விதிமுறைகளை கற்ற பிறகு, லீலையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகு ஆழத்தில் இறங்கு, கடலில் இறங்கு. ஆகவே குரு என்பவர் கடவுளினுள் ஆழ்வதை கற்பிக்கும் பாடம் போன்றவர். படைப்பில் பெரிய அளவில் நிகழ்வதுதான் சிறிய அளவில் குரு சீடனிடையே நடக்கிறது. குரு ஒரு விஷயம் சொல்கிறார், நீ அதை நிறைவேற்ற தொடங்குகிறாய். சட்டென அவர் இன்னொரு விஷயம் கூறுகிறார். நீ முதல் விஷயத்தை ஏறத்தாழ ஒப்புக்கொள்ளும் நிலையை அடைந்து விட்டபோது அவர் அதை பிடுங்கி எரிந்து விடுகிறார். நீ வீடு கட்டி வரும்போது அவர் அஸ்திவாரத்தை தகர்க்கிறார். நீ எப்படியாவது தீர்வு கண்டுபிடிக்கும் அவசரத்தில் உள்ளாய். அவருக்கு அத்துணை அவசரமில்லை. சீக்கிரம் தீர்வு கண்டுபிடிக்க முடிந்தால் அது சரியான தீர்வாக இருக்காது என்கிறார். வாழ்க்கையின் அடி ஆழத்தின் ரகசியத்திற்கு விரைந்து தீர்வு காண இயலாது. இது பருவகால பூ போன்றதில்லை. இது ஆகாயத்தையே தொடக்கூடிய மரம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழும். சந்திரன் நட்சத்திரங்களுடன் உரையாடும் மரம். கஸ்யப முனிவரின் மனைவி வினிதை மகாத்மா போன்ற மகனை பெற்றெடுக்க மிகவும் விரும்பினாள். குறைந்தபட்சம் தன் கணவர் மாதிரி சான்றோனாக இருக்க வேண்டும் என எதிர்பார்த்தாள். ஆகவே கடவுளை தீவிரமாக வழிபட்டாள். கடவுள் மகிழ்ந்தார். அவளிடம் கருமுட்டை ஒன்று கொடுத்து அது உத்தம புத்திரனை பிறப்பிக்கும் என்றும் தெரிவித்தார்.
மாதம் 9 ஆகியும் குழந்தை பிறக்காததால் அவள் குழப்பமடைந்தான். பிறகு பல்லாண்டுகளும் கழிந்தன. வினிதை ஏறத்தாழ கிழவியாகிவிட்டாள். அவளுக்கு அவசரம். கடவுள் தந்த முட்டையை உடைத்தாள். முட்டை பாதியாக உடைந்ததால் குழந்தையும் பாதியாகவே பிறந்தது. அவனுக்கு அருணன் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவன் வளர்ந்து சூரியனின் சாரதியானான். அருணன் தன் தாயாரை கோபித்துக் கொண்டான். நீ மகாத்மாவான மகன் பிறக்க வேண்டுமென ஆசைப்பட்டாய். ஆனால் அதற்கு தேவையான மகாபொறுமையை கடைபிடிக்கும் சக்தி உன்னிடம் இல்லாமல் போனது. நீ நடுவில் முட்டையை உடைத்து விட்டாய். ஆகவே நான் பாதிதான் வளர முடிந்தது என்றான். எத்தனையோ வருஷங்களாக குழந்தையின் பிறப்பை எதிர்பார்த்து காத்திருந்ததை தாயார் விவரித்தாள். அதற்கு அருண், பொறுமை இல்லாத போது ஏன் பெரிய ஆசையை வளர்த்து கொண்டாய்? நீ சாதாரண குழந்தைக்கு ஆசைப்பட்டிருந்தால் 9 மாதத்தில் பிறந்திருக்கும். மகத்தான குழந்தை வேண்டுமென்றால் நீ மகத்தான பொறுமையை கடைபிடித்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினான். சீடர்கள் மிகவும் அவசரப்படுகிறார்கள். இறை ஞானம் உடனே கிடைத்துவிட்டால், யாராவது கொடுத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என நினைக்கிறார்கள். உனக்கு தேடுவதில் முதலில் சுவை தெரியாமல் இருக்கலாம். குரு உனக்கு அந்த சுவையை ஏற்படுத்திவிட்டால் நீ அதை உணர்ந்து அனுபவிப்பாய் என்று அவருக்கு தெரியும். பிறகு இறைஞானம் கிடைத்தால் என்ன, கிடைக்காவிடில் என்ன, தேடுவதே இவ்வளவு சுவையாக இருக்கும்போது மற்றவை பற்றி என்ன கவலை என்று முடிவு கட்டுவாய். அன்றே உனக்கு இறைஞானம் கிடைத்துவிடும். இதை முடிச்சு போட்டு நினைவில் வை. இன்றைக்கு நீ இறைவா, நீ தெரிந்து கொள், நாம் சந்திப்பது பற்றி எனக்கு அவசரமில்லை. தேடுதலே மிக ஆனந்தமாக உள்ளதால் நான் தேடிக்கொண்டே இருப்பேன். நீ வேண்டுமானால் ஒளிந்து கொள் என்று சொல்ல முடிகிறதோ அன்றே தேடுதல் முடிந்துவிடும். மறைந்திருத்தல் பயனின்றி போய்விடும். தேடுதலே சந்திப்பின் ஆனந்தமாகிவிடும். வழியே சேரிடமாகிவிடும். சேரிடம் அதற்கு மேல் மறைந்திருக்காது. அன்றே சேர்க்கை நிகழ்ந்துவிடும். இதற்கெல்லாம் மகா பொறுமை தேவை. நீயோ அமர சத்தியம். நான் ஒரு விரகப் பயணி. பாதையில் மெல்ல நடக்கும் நான் வழியின் முடிவை அடைய முடியாமல் பயணத்திலேயே தேய்ந்தழுவேன். கிடைத்தால் உன்னை இழப்பேன், இழந்தால் மீண்டும் பெறுவேன். உன்னை நிரந்தர அதிருப்தியே வாழ்க்கையாகட்டும், அழிவதே நிரந்தர விருப்பமாகட்டும். மேகங்களில் ஒளிரும் மின்னல் போல அவரது அழகொளி மின்னி மறைகிறது. கண்களின் ஓவியச் சீலையில் அதனை மதிப்பிட இயலவில்லை. நிலா கிரணங்களின் வலைக்கோடுகளில் அழகாக தோன்றி மறைகிறார் அவர். ஒவ்வொரு கனவிலும் தேடியும் அவரை அடையாளம் நான் கண்டேனில்லை. எனவே எல்லையற்ற பொறுமையுடன் எதிர்பார்ப்பு தேவை. குரு தம்முடைய சொற்களால் உரமூட்டுகிறார். கொஞ்சம் பொறுப்பா, இதோ ஞானம் கிடைத்துவிடும். எனவே தொடர்ந்து தேடுதல் செய். பொறுமையில் உறுதியாக இரு. இதோ அடைந்துவிடப் போகிறாய். பார், கரை நெருங்கி வருகிறது. பறவைகள் பறப்பது தெரிகிறது. சற்று தொலைவில் மரங்களும் தென்படுகின்றன. இதோ நாம் சென்றடைய உள்ளோம் என்கிறார். நீ பொறுமை குலையாமல் இருக்க முயல்கிறார். உனக்கு மன உறுதி குறைவு. நீ ஒரு கட்டத்தில் நிலை பெற முயலும் போது, ஓரிடத்தில் வீடு கட்டத் தொடங்கும் போது, ஒரு முகாமை சேரும் இடம் என்று நினைக்கும் போது குரு அனைத்தையும் பிடுங்கி எறிகிறார். கூடாரத்தை கலைத்து விடுகிறார். போதுமப்பா, சேரும் இடம் வெகு தொலைவில் உள்ளது. இங்கே வீடு கட்ட வேண்டியதில்லை. இப்படி கண்ணாம்பூச்சி நிகழ்கிறது. காலப்போக்கில் நீ இந்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறாய். இது அனுபவத்தால் தான் சாத்தியம். உண்மையான சந்தோஷம் ஓரிடத்தை சேர்வதிலோ ஒன்றை பெறுவதிலோ இல்லை, தேடுவதில்தான் அது அடங்கியுள்ளது என்பது உனக்கு தெரிய வருகிறது. சுவை பயணத்தில் தான் உள்ளது, சேருமிடத்தில் அல்ல.
எப்படியாவது இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதில் உனக்குள்ள அவசரம் எனக்கு புரிகிறது. மாளிகையில் நுழைய கள்ளக்கதவு இருக்குமா? வாயில் காப்பவருக்கு லஞ்சம் தர முடியுமா? வேறு குறுக்கு வழி உள்ளதா என்றெல்லாம் அவசரப்படுகிறாய். இறைவனின் மாளிகையில் இதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. அங்கே புண்ணியமும் தவமும் கூட குறுக்கு வழிக்கு உதவாது. கடவுள் என்பது நெடிய முடிவற்ற பயணம். கடவுளை சேருமிடம் என்று நினைத்தால் அது தவறான எண்ணம். சேருமிடம் என்றால் உட்கார்ந்து ஓய்வெடுக்கும் இடமாகும். பிறகு ஒன்றும் கிடையாது. கடவுளோ இடைவிடாது நடைபெறும் வாழ்க்கை இயக்கம். ஆகவே உட்கார்வது என்பது சாத்தியமில்லை. பயணம் நிறைவுறாது தொடரும் தன்மையுடையது. கடவுள் என்பது ஒரு பொருள் இல்லை, அது ஓர் இயக்கம். வஸ்து என நீ நினைப்பது ஒரு பிரமையே, அது தவறு. கடவுள் என்பது ஒவ்வொரு செயலிலும், நடப்பதில், வாழ்வதில், பிரவாகிப்பதில் தென்படும் இயக்க சக்தி. நதி கடலை நோக்கி பாய்ந்தோடுகிறது. கடல் பொங்கி பொங்கி நதியை வரவேற்கிறது. இப்படித்தான் சாதகர்கள் கடவுளை தேடியபடி உள்ளனர். கடவுளும் சாதகர்களை தேடுகிறார். இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு தொடர்கிறது. இது வெறும் விளையாட்டு என்று புரிந்து கொண்டதும் மன இறுக்கம் நீங்கி விடுகிறது. பிறகு விளையாட்டின் முழு இன்பமும் கிடைக்கும். ஆனால் நாமோ சாதாரண விளையாட்டை கூட மன இறுக்கத்துடன் விளையாடுகிறோம். சீட்டு விளையாடும் இருவர் தலையில் சுமை ஏறியது போல் விளையாடுகிறார்கள். இவ்விளையாட்டு சில சமயம் கை கலப்பு ஏற்படுத்தி விடுகிறது. சதுரங்க விளையாட்டில் சில சமயம் கத்தி எடுத்து சண்டை போடுகிறார்கள். உண்மையில் சதுரங்கத்தில் யானையோ குதிரையோ ராஜாவோ எல்லாம் கிடையாது. வெறும் மரப்பொம்மைகள், அதிகபட்ச தந்தத்தாலான உருவங்கள், எல்லாம் போலி. ஆனால் விளையாட்டின் சுவை விளையாடுபவர்களை மிகையாக பாதித்து உயிரையே பணயம் வைத்து விளையாடும் வெறியை ஏற்படுத்துகிறது. சாதாரண மனிதர்கள் விளையாட்டை கூட தீவிரமான விஷயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். சாதகர்களோ கம்பீரமான விஷயத்தையும் அலட்டிக் கொள்ளாமல் அணுகுகிறார்கள். சம்சாரி எனப்படுபவன் எதையும் தீவிரமாக கருதுகிறான். சந்நியாசியோ எதையும் விளையாட்டாக பார்க்கிறான். பக்தன் கடவுளை தேடுவதிலேயே தன்னை அழித்து கொள்ள விரும்புகிறான். தேடுதலில் நாட்டம், தேடுதலின் தாகம் நீடிக்க வேண்டுமென விரும்புகிறான். கடவுளை பெற்று திருப்தியடைய அவன் விரும்பவில்லை. அவரை இன்னும் அடையவில்லை என்னும் அதிருப்தி உணர்வே கூட இனிமையாக உள்ளது. திடீரென கடவுளின் பேரெழில் தென்படும், மறைந்துவிடும். அதன் வேகம் காரணமாக அதை உன் மனத்தில் நிறுத்தி மதிப்பிட முடிவதில்லை. அதற்கு உன் மனத்தில் ஓர் உருவம் தர முடிவதில்லை. உனது அஹோ உணர்வு அப்படியே நீடிக்கிறது. நான் இறை ஞானம் அறிந்து கொண்டேன் என்று உன்னால் கூற இயலாது. ஆகவே உபநிடதம் சொல்கிறது, அறிந்து கொண்டேன் என்று சொல்பவன் அறிந்திருக்க மாட்டான். தனக்கு ஒன்றும் தெரியாது என்பவன் ஒருவேளை அறிந்திருப்பான். கடவுளின் பேரெழில் மேகங்களிடையே மின்னல் போல் வேகமாக தோன்றி மறைவதால் அதை நீ உள்ளங்கையில் பிடிக்க முடிவதில்லை. உள்ளங்கையை உடனே மூடினாலும் அது காலியாகவே இருந்து விடுகிறது. பரமாத்மாவை உள்ளங்கையில் பிடிக்க முடியாது. வார்த்தைகளிலும் கொள்கைகளிலும் சாஸ்திரங்களிலும் அடக்க முடியாது. எங்கும் அதன் எழிலை கட்டி போட முடியாது. அது அருவமாகவே நீடிக்கிறது. தரிசனம் தந்தாலும் மீண்டும் அருவமாகி விடுகிறது. கிடைக்க பெற்றாலும் இன்னும் கிடைப்பதற்கு மிஞ்சியே உள்ளது. பக்தனுக்கு அவசரமில்லை. யாருக்கு அவசரமில்லையோ அவனுக்கு அவன் விரும்புவது சீக்கிரமே நிகழ்கிறது. யாருக்கு மிகவும் அவசரமோ அவன் நெடுங்காலம் அலைய வேண்டியுள்ளது. அப்படியும் அவன் எதிர்பார்ப்பது நிகழ்வதில்லை. வேண்டுமென கடவுள் உனக்கு உடனே கிடைக்க விரும்பினால்
கால வரையறை வகுக்காமல் நிரந்தரமான எதிர்பார்ப்பிற்கு தயாராகிரு. கிடைக்க வேண்டிய தருணத்தில் கிடைக்கட்டும், அவசரம் எதுவும் இல்லை என்று கூறிவிடு. நாம் தேடிக்கொண்டே இருப்போம். தேடுதலில் நமக்கு மிகவும் திருப்தியாக உள்ளது. கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி நிலையிலும் திருப்தியாக உள்ளோம். நம் விரக கண்ணீரும் ஆனந்த அனுபவமாக இருக்கிறது. கடைசி கேள்வி. நீங்கள் உள்ளொளி பற்றி நிறைய பேர் பேசுகிறீர்கள். என் அனுபவம் வேறாக உள்ளது. தியானத்தில் என் எண்ணங்கள் சாந்தப்படும் போது என் உள்ளத்தில் அடர்ந்த இருள் படர்கிறது. அது குளிர்ச்சியாகவும் இதமாகவும் தோன்றுகிறது. ஏன் இப்படி? அடர்த்தியாக பொழுது விடுவதற்கு முன்னால் இருட்டு அதிகபட்ச அளவு இருக்கும். இருட்டின் கர்ப்பத்திலிருந்துதான் காலை பொழுது பிறக்கிறது. உன்னிடம் எப்பொழுதும் ஒளி பற்றி பேசுகிறேன் அல்லவா? நீ ஆழ்மனத்தில் இறங்கியதும் அக்கணமே உள்ளொளி தோன்றிவிடும் என நினைக்க வேண்டாம். முதலில் அடர்ந்த இரவு வழியாக பயணிக்க வேண்டும். அந்த இரவின் முடிவில் விடியல் இருக்கிறது, ஒளி இருக்கிறது. கிறிஸ்தவ துறவிகள் இக்கட்டத்தை ஆத்மாவின் இருண்ட இரவு, டார்க் நைட் ஆஃப் த சோல் என்று குறிப்பிடுகின்றனர். இது இனிமையான பெயர். எல்லா சாஸ்திரங்கள், புனித குரான், வேதங்கள், உபநிடதங்கள் கடவுளின் ஒளிமயமான வடிவம் பற்றி உரைக்கின்றன. ஆனால் சாதகர் மனத்தினுள் இறங்கும் போது உடனடியாக ஒளி கிடைத்து விடாது. உடனே ஒளி தெரிந்தால் அது சந்தேகத்திற்குரியது. ஒருவேளை நீ ஒளியை கற்பனை செய்கிறாய், அது உண்மையாக இருக்காது. பலர் உபதேசிப்பதை கேட்டும் சாஸ்திரங்கள் படித்தும் பரமாத்மா ஒளி வடிவமானவர் என்பதை நீ அறிந்திருப்பதால் அது உன் கற்பனையை தூண்டியிருக்கும். இப்படி ஏமாறியவர்கள் எத்தனையோ பேர். சில நாள் முன் ஒருவர் சந்நியாசியானார். அவர் பாலயோகேஸ்வரரிடம் தீட்சை பெற்றதாக சொன்னார். கண்ணை கட்டை விரலால் அழுத்துவதன் மூலம் ஒளி அனுபவம் கிடைக்கும் என்று பாலயோகி தெரிவித்திருக்கிறார். அந்த புதிய சந்நியாசி என்னிடம் கேட்டார், நான் அவ்வாறே கண்களை அழுத்தினால் அருமையான அனுபவம் கிடைக்கிறது. இதை நான் தொடரட்டுமா? நிறுத்திவிடவா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? கண்களை விரலால் அமுக்கினால் திமிர்தல் போன்ற உணர்வால் ஒளியை உணர்ந்திருப்பார். இதை போய் ஆன்மீக ஒளி என்று கருதியிருப்பார். அவர் 2 ஆண்டுகளாக இந்த பயிற்சி செய்திருக்கிறார். இதனால் கண்கள் பழுதடைந்து விட்டன. ஆனால் இதை ஆன்மீக ஒளி என நினைத்து பயிற்சி கண்டதால் மேலும் அழுத்திச் செய்திருக்கிறார். ஏனெனில் எவ்வளவு அழுத்துகிறோமோ அப்படி ஒளி மின்னுவது போல தெரியும். இதை பாலயோகேஸ்வர் ஞானம் சுவை என்கிறார். கண்களை அமுக்குவதால் கிடைக்கும் சாதாரண மினுமினுப்பை ஞான ஒளி என்கிறார். நீ எவனது கண்ணையும் அழுத்திப்பார், அவனுக்கு மின்னல் ஒளி போல் தெரியும். அவன் அசந்து போவான். கேள்விப்பட்டது சரியாகத்தான் இருக்கிறதென நினைப்பான். ஞான ஒளி காண இவ்வளவு சுலபமான உபாயம் இருப்பது இதுவரை தெரியாமல் போய்விட்டதே என அவன் வருந்துவான். சிலர் வேறு வழி ஒன்று சொல்கிறார்கள். ஒளியை உள்ளே பெற்றுக்கொள்ளச் சொல்கிறார்கள். கண்களை மூடிக்கொண்டு அவற்றின் மையத்தை உள்நோக்காக காணச் சொல்கிறார்கள். அங்கே தென்படும் விளக்கொளி அல்லது ஒளிப்புள்ளியை தியானிக்கச் சொல்கிறார்கள். நீ அவ்விதமாக கற்பனை செய்தால் அது வலுவடைந்து ஒளி தெரிவது போல் நினைப்பாய். ஆனால் அது பொய் ஒளி. காலை பொழுதை நீயாக கொண்டு வர முடியாது. அது தானாகவே வருகிறது. ஆனால் இரவு பொழுதின் வழியாக அதை கடந்துதான் விடியல் வருகிறது. நீ அமைதியாக இரவை கட விடியலுக்கு முன் அதிக இருட்டாக இருப்பது வழக்கம். ஆகவே உனக்கு நல்லபடியாகவே நடக்கிறது. இருட்டில் குளிர்ச்சியும் இதமான உணர்ச்சியும் இயற்கையாகவே இருக்கும். இருட்டு என்று பயப்பட வேண்டாம். இருட்டை நேசி. விடியல் தொலைவில் இல்லை என்பதை உணர். பயப்பட்டால் தப்பி ஓடுவாய்.
ஓடினால் விடியலை விட்டு வெகு தூரம் விலகி விடுவாய். குளிர்ச்சியும் மென்மையும் உண்மையில் நன்மை தருபவை. இவை இருட்டு தரும் அனுபவம். அந்த இனிய அனுபவத்தை நாம் பயத்தின் காரணமாக உணர முடியவில்லை. சிறு வயதிலிருந்தே இருட்டை பற்றி நமக்கு தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. தனிமையில் இருக்கும் சிறுவன் இருட்டிடம் பயப்படுகிறான். தெரியாதவர் யாரும் வந்துவிடக்கூடாதே, யாரும் அடித்துவிடக்கூடாதே, காயம் ஏற்படுத்தக்கூடாதே, எதுவும் மேலே விழக்கூடாதே என்றெல்லாம் அஞ்சுகிறான். அந்த பயம் மனத்துக்குள் இறங்கி உட்கார்ந்து விடுகிறது. மானிட வாழ்க்கையின் வரலாற்றில் 10-20 ஆயிரம் ஆண்டுகள் முன் மனிதன் காடுகளில் குகைகளில் வசித்தான். நெருப்பு கண்டுபிடிக்கப்படாத காலம். இரவு பயமூட்டுவதாக இருந்தது. ஏனெனில் இரவில் காட்டு விலங்குகள் தாக்கின. பகல் எப்படியாவது கழிந்தது. அந்நேரத்தில் சூரிய வெளிச்சம் கிடைத்தது. அந்த வெளிச்சத்தில் மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொண்டான், தப்பித்து ஓடினான். இரவில் சிங்கம் கர்ஜிக்கும், தாக்கும். ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள். அவற்றினிடமிருந்து தப்பித்து வாழ்தல் மிகவும் கடினம். இந்த ஆதிகால வாழ்க்கை இரவுடன் இணைந்து விட்டது. மனத்தத்துவ வல்லுநர்களின் கருத்துப்படி மனிதனின் ஆழ்மனத்தில் குகைவாழ் மனிதனின் அனுபவம் நீடிக்கிறது. கால ஓட்டத்தில் மறையவில்லை. உடலின் அணுக்களிலும் அது பரவி நிற்கிறது. ஆகவே நாம் இருட்டென்றால் பயப்படுகிறோம். இன்றைக்கு இது பொருந்தாது. நாம் வீடுகளில் வசிக்கிறோம். மின்சார வசதி கையருகே உள்ளது. பட்டனை தட்டினால் உடனே வெளிச்சம் கிடைக்கிறது. இதில் சிரமமோ சிக்கலோ இல்லை. சமூகத்தில் பெரிய உபத்திரவம் இல்லை. பயப்பட காரணமில்லை. அறையில் உட்கார்ந்துள்ளோம். ஆனால் இருட்டிடம் அஞ்சுகிறோம். 20,000 ஆண்டுகள் முன் வாழ்ந்த மனிதனின் அனுபவம் உன் நரம்பு நாடிகளில் எல்லாம் ஊடுருவியுள்ளது. நீயும் கூட அந்த ஆதி மனிதனிடமிருந்து தோன்றியவன்தான். அவனுடன் நீ நுணுக்கமான சங்கிலி வரிசையால் இணைக்கப்பட்டுள்ளாய். அவனது பய அனுபவம் மறக்கப்படவில்லை. உன் மனத்தின் ஆழத்தில் அது பதிந்துள்ளது. ஆகவே இருட்டினால் மனிதன் பயப்படுகிறான். இவ்வாறு பயப்படுபவன் மனத்தினுள் இறங்க முடியாது. உள்முக பயணம் செய்ய முடியாது. உள் பயணம் என்பது மனக்குகைக்குள் புகுவதாகும். அப்படி பயணித்துதான் இருட்டை கடக்க முடியும். உனக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனந்தமும் சாந்தியும் கிடைக்கிறது. விடியல் அருகில்தான் உள்ளது. இருட்டு அதிகமானால் விடியல் நெருங்கிவிட்டது என்றே அர்த்தம். ஒரு விஷயம் நினைவில் வை. இருட்டின் மீது மோகம் கொண்டு விடாதே. ஒருபுறம் பயத்தால் மனிதன் ஓடிப்போய் விடும் அபாயம் உள்ளது. இன்னொரு புறம் இருட்டு குளிர்ச்சியாக இதமாக உள்ளது என்பதற்காக அதனை மோகிக்கும் அபாயம் உள்ளது. இந்த இருநிலைகளிலும் விடியல் தோன்ற வாய்ப்பில்லை. நீ இருட்டின் இதத்திலேயே சிக்குண்டு ஆழ்ந்து கிடப்பாய். இப்படி தேங்கிவிட்டவர்கள் ஏராளம். என்னை சந்திக்க வருபவர்களில் சிலர் சோகமாக உள்ளனர். அவர்கள் சோகத்தால் கட்டுண்டவர்கள். எங்களுக்கு சோகம் வேண்டாம் என்பார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் காரியமெல்லாம் சோகத்தை தூண்டி விடுவதாகவே உள்ளன. தங்களை சோகத்திலிருந்து மீட்குமாறு என்னை கேட்டுக்கொள்கின்றனர். இது சம்பந்தமாக நான் அறிவுரை வழங்கும் போது அவர்கள் சரியாக காது கொடுத்து கேட்பதில்லை. என் பேச்சை கேட்டும் கூட சோகமாகவே இருப்பார்கள். சிலர் என்னிடம், நாங்கள் ஏற்கனவே சோகமாக இருந்தோம். உங்கள் பேச்சை கேட்டபின் எங்கள் சோகம் முன்பை விட அதிகரித்து விட்டது என்றும் கூறியிருக்கின்றனர். நான் உங்கள் சோகம் அதிகரிக்கும்படி என்ன சொல்லிவிட்டேன் என்று விசாரித்தேன். நீங்கள் பேரொளி பற்றியும் பேரானந்தம் பற்றியும் ஏராளமான விஷயங்கள் சொன்னீர்கள். அடேடே, இதெல்லாம் நாம் கவனிக்க தவறிவிட்டோமே என்று தோன்றியது. எங்கள் வாழ்க்கை வீணாகிவிட்டதே என்று எங்கள் சோகம் அதிகரித்து விட்டது.
என்று விளக்கினர். ஆம், நான் கடவுளின் பேரொளி பற்றிதான் பேசுகிறேன். விழி, எழு, தேடு என்கிறேன். நீங்களோ என் பேச்சு உங்களை மந்தமாக்கி விட்டதாக கூறுகிறீர்கள். எல்லாம் சரியாகத்தான் உள்ளது. நாங்கள் மேலும் சோகமாகிவிட்டோம் என்று எப்படி கூறுகிறீர்கள்? மக்கள் சோகத்துடன் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த சம்பந்தம் பிறகு பழக்கமாகி விடுகிறது. விரும்பினாலும் அதை கைவிட முடிவதில்லை. ஒரு கையால் விட்டாலும் இன்னொரு கையால் பிடித்துக் கொள்கிறார்கள். இது பற்றி சிறிது சிந்தித்து பார். சிலருக்கு சோகமும் தனிமையும் பிடித்துள்ளது. ஏனெனில் யாருடன் வசித்தாலும் ஏதாவது பிரச்சனை உள்ளது. ஆகவே மனிதன் சேர்ந்து வசிப்பதிலிருந்து தப்பித்து ஓடுகிறான். ஏனெனில் 2 பாத்திரங்கள் இருக்கும் இடத்தில் உரசல், சத்தம், மோதல் ஏற்படத் தொடங்குகிறது. அங்கே சவாலும் உள்ளது. ஆனால் மனிதன் இதற்கெல்லாம் பயந்து தனிமையே மேல் என ஓடிவிடுகிறான். தனிமை சிக்கல் இல்லாதது. ராமன் தனிமைக்கு ஏகலாம். ஆனால் சவால், எதிர்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. சீதை இல்லை, ராவணனும் இல்லை என்றால் ராம் லீலா விழாவும் இல்லை. ராமனுடைய தனித்தன்மை மெருகேறியதற்கு காரணம் அவர் தனிமையை நாடவில்லை என்பதுதான். அவரது வாழ்க்கை எல்லா பக்கங்களிலிருந்தும் போராட்டங்களால் சூழப்பட்டிருந்தது. அவற்றை அவர் சமாளித்த விதத்தால் அவருடைய சிறப்புகள் வெளிப்பட்டன. தனிமையில் உணரும் அமைதி சடலத்தின் அமைதி போன்றது. சோகமான தனிமை உணர்வு வாழ்க்கையில் எனக்கு பிடித்துள்ளது. உள்ளத்தில் உன் மீது விருப்பம் கூட சோக வண்ணத்தில் வந்தது. எத்தனையோ கோப்பைகள் காலியாயின, எத்தனையோ கோப்பைகள் நிரம்பி வழிந்தன. ஆனால் என் சுபாவமோ ஒளியை கண்டு அஞ்சுகிறது. நீ இந்த சோக உணர்வில் பிரியம் கொள்ளாதே. உறவு தோழமை வைத்துக் கொள்ளாதே. கை கோக்காதே. மணந்து கொள்ளாதே. இது குளிர்ச்சியுடன் இதமாக உள்ளது. இதனுடன் அதிக சம்பந்தம் வைத்துக் கொண்டால் நீ ஒளியை கண்டு அஞ்சத் தொடங்குவாய். சிலர் இருட்டிடம் பயப்பட்டு தப்பி ஓடுகிறார்கள். ஆனால் வெளிச்சம் வரை போய் சேருவதில்லை. சிலர் வெளிச்சத்திற்கு பயப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் இருட்டை நேசிக்கிறார்கள். இந்த கேள்வியை கேட்டவர் பெயர் தர்ம ஜோதி. இந்த நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் இந்த இருட்டு, சோகம், சாந்தி ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளலாகாது. மிகையான தொடர்பிருந்தால் விடியல் ஏற்பட சாத்தியமில்லாமல் போய்விடும். ஆகவே இருட்டை கடந்து செல். ஆனந்தமாக பாட்டு பாடியபடியே கடந்து செல். இருட்டு நிச்சயமாக குளிர்ச்சியானது, சிரமம் தணிவிப்பது. ஆனால் இருட்டு என்பது ஒளியின் கற்பம் மட்டும்தான் என்பதை நினைவில் வை. இருட்டு எதிர்மறை, வெளிச்சம் நேர்மறை. சேர வேண்டிய இடம் வெளிச்சம். இருட்டின் வழியே செல், மேலும் மெருகு பெறு. இருட்டில் நனை, ஆனால் முன்னேறி ஒளியை அடைய வேண்டும். இருட்டிலேயே ஒருவன் நீடித்தால் அவன் சாந்தமாக இருக்கலாம். ஆனால் அவன் வாழ்க்கையில் அன்பு தோன்றாது. சாந்தம் ஜடம், அன்பு ஜீவன். தியானத்தில் ஈடுபட்டும் கருணை. உணர்வு தோன்றாவிடில் எங்கோ குறைபாடு உள்ளதென்று பொருள். முழுமை அடையவில்லை என்று பொருள். இருட்டில் ஒருவனுக்கு தியானம் கைகூடலாம். ஆனால் ஒளி தோன்றிய பிறகே அன்பு கிடைக்கும். தியானமும் அன்பும் ஒன்றாக உண்டாகும் போது வாழ்க்கை வெற்றியடைகிறது, பலன் தருகிறது. கேள்வி கேட்ட தர்மஜோதி அன்பு என்றாலே மிகவும் பயப்படுகிறாள். அவள் வாழ்க்கையில் அன்பை அறிந்திருக்கவில்லை. அவள் முன்பே பொருத்தமில்லாத குருக்களிடம் சென்றதால் அல்லல் பட்டிருக்கிறாள். அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? அன்பு காட்டுவது பாவம். உடல் பாவமயமானது. உலகத்தை துறந்து கடந்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் அவளை மிகவும் பயமுறுத்தி இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து
அவள் விலகி வந்து விட்டாள்தான். ஆனால் அவளது ஆழ்மனத்தில் அந்த அபிப்பிராயங்கள் பதிந்து விட்டன. ஆகவே அவளுக்கு இருட்டுடன் உறவு கொண்டு விடக்கூடாது என்ற பயம் இருக்கிறது. ஒளியை கண்டு அஞ்சாதே, அது உன்னை நெருங்கும் போது கண்களை மூடி கொண்டு விடாதே, கதவை மூடி தடுக்கக்கூடாது. கடவுளிடம் விட்டு செல்லும் பாதை இருள் சூழ்ந்திருக்கலாம். கடவுள் வசப்படும் போது ஒளி வீசுகிறது. இருண்ட இரவிலும் அந்த ஒளியை அடையாளம் காண முயன்று கொண்டே இரு. அல்லி இதழிலிருந்து வேதனையின் கரையை கண்ணீரின் கிரண ஒளி வழித்து துடைக்கையில் காற்றின் சுவாசம் பட்டு அறிந்திராத திகைப்புடன் தாரகைகள் திடுக்கிடும் போது மண்ணும் விண்ணும் சேர்ந்த அழகிய சிப்பியில் அசையும் முத்து போல் கடல் துடிக்கும் வேளையில் நில ஒளியின் வெள்ளிக் கடலில் பனித்திரள் போன்ற மேகங்கள் மென்மையாக நீந்தும் போது உறக்கத்தின் ஆழ்ந்த சுவாசம் போல் நறுமண உருவில் தட்டி கொடுப்பவன் யார்? அவன் உன்னை உறக்கத்திலும் சூழ்ந்து கொள்கிறான். அவன்தான் பரமாத்மா. இருட்டை போல் உன்னை சூழ்ந்து கொள்பவனும் பரமாத்மாதான். இருட்டில் குளிர் நிழல் போல் நாம் உணர்வதும் அவனது குளிர்ந்த நிழல்தான். இருட்டிலே நாம் உணரும் இனிமையான அமைதி தருகின்ற சிரமம் நீக்குகின்ற உணர்வு அவன் எங்கோ நம் அருகே வந்துவிட்டதன் அறிவிப்பு. அவன் அருகில்தான் உள்ளான். அவனை மறக்காதே, தொடர்ந்து தேடு. இன்று தூங்குபவன் நாளை விழிப்பான். இருட்டில் அழுந்தி இருப்பது நாளை வெளிப்படும். அடிவானத்தில் அவனது செம்மை விரைவிலேயே காட்சியளிக்க தொடங்கும். எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது வேண்டுமென்றே என் கடவுள் அலட்சியமாக தூங்குகிறார் என. எனது புகார் என்னவெனில், என் உள்ளம் காலம் காலமாக அழுவதால் வாழ்க்கையின் சௌபாக்கியம் கொள்ளை போனது. எனினும் ஒரு நம்பிக்கை என்னவெனில், என்றாவது விழிப்பார் தூங்கும் அவரும் எனது சோகம் எல்லாவற்றையும் விடியலின் பேரொளி அழித்துவிடும். ஏற்படத்தான் போகிறது. அது அந்த விடியல் ஏற்படும் நிச்சயம். இரவு வேளை வந்துவிட்டதால் விடியற்காலை தொலைவில் இல்லை. இருட்டு அடர்த்தியாகும் போது, நட்சத்திரங்கள் ஆழ்ந்து ஜொலிக்கும் போது சூரியன் நெருங்குகிறான் என்பது தெளிவு. சீக்கிரமே அவனுடைய செங்கிரணங்கள் அடிவானத்தில் பரவும். எதிர்பார், பிரார்த்தனை செய், நம்பிக்கையை உயிரோட்டத்துடன் வை. கண்களை திற, கூப்பிடு அவனை. இருட்டும் அவனது, ஒளியும் அவனது, சாவும் அவனது, வாழ்வும் அவனது. எனவே எங்கும் அவனே பிரசன்னமாகி இருப்பதை உணர். ஹரி ஓம் தத் சத்.